இயற்கை நல மருத்துவர் சிந்தனை உரை கொடுக்க உள்ளார்கள். அம்மாவை பற்றிய ஒரு சிறு குறிப்பு. அம்மா டாக்டர் மரு அகிலா அம்மா அவர்கள் இயற்கை நலவாழ்வு மருத்துவர். அவர்கள் பெரம்பலூர் மாவட்டம் செங்குணம் பூர்வீகமாக கொண்டவர். தன்னுடைய பள்ளி படிப்பு பெரம்பலூரிலும் 3 வருடம் NYS மருத்துவ படிப்பை சென்னையிலும் முடித்தவர். ஸ்ரீ சாய் ரிஷி நலவாழ்வு மையம் கோயம்புத்தூரில் நடத்தி வருகிறார்கள். இயற்கை நல மருத்துவம் சார்ந்து பல்வேறு பயிற்சிகளையும் மக்களுக்கு வழங்குகிறார்கள். 21 வருடங்களாக இயற்கை நல மருத்துவர் சேவையை மக்களுக்கு சிறப்பாக செய்து வருகிறார்கள். மேலும் கோவை, பொள்ளாச்சி, வாணியம்பாடி போன்ற பல்வேறு இடங்களில் கல்வி நிறுவனங்களில் பல்வேறு விழிப்புணர்வு கருத்துக்களை மாணவர்களுக்கு பகிர்ந்து இருக்கிறார்கள். இயற்கை விவசாயம் சார்ந்த, இயற்கை வாழ்வியல் சார்ந்த கருத்தரங்குகளிலும் கலந்து கொண்டுள்ளார்கள். ஜூம் மூலம் பல்வேறு சங்கங்களில் கலந்து மக்களுக்கு சேவையாற்றுகிறார்கள். மேலும் சிறந்த சமூக சேவகர் என்ற பட்டத்தை அனாட்டமி தெரபி ஃபவுண்டேஷன் கோவை வழங்கி சிறப்பித்து உள்ளது. மேலும் டாக்டர் அகிலா அம்மா அவர்கள் சமூக அக்கறையோடு தமிழகம் முழுவதும் இலவச விழிப்புணர்வு முகாம்கள் மற்றும் இலவச ஆன்லைன் வகுப்புகளில் மக்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை பற்றியும் இயற்கை நல வாழ்வை பற்றியும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி தொண்டாற்றி வருகிறார்கள். இன்று நமக்கு கழிவுகளின் தேக்கமே நோய் என்ற தலைப்பில் தனது சிந்தனை உரையை வழங்க உள்ளார்கள். டாக்டர் அகிலா அம்மா அவர்களை தமிழ் ஆனந்த யோக அருத்தொண்டர்கள் அன்பர்கள் அனைவரின் சார்பில் வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறையாற்றல் துணை நிற்கட்டும். அனைவருக்கும் மாலை வணக்கம். தமிழ் ஆனந்த யோக மையம் மிக சிறப்பாக செயல்பட்டு வருவதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். பல சமுதாய கடமைகளை ஆற்றி வருகிறார்கள். அதுல எனக்கும் வாய்ப்பு கொடுத்ததுல முதலாவது என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அடுத்ததாக நான் கருத்துக்களை என்ன மாதிரியான கருத்துக்களை பரிமாறிக்க போனா, கழிவுகளினுடைய தேக்கம் அது நோய் அப்படிங்கிற தலைப்பு நம்ம அப்படின்னா என்ன அப்படி கிடைக்கும். முதல்ல கழிவுகள் தேக்கம், கழிவுகள் தெரியணும் இல்லைங்களா? எப்படி கழிவுகள் நம்ம உடம்புல எப்படி இதெல்லாம் தேங்குது அப்படின்னு சொன்னா, கடந்த வகுப்புல எல்லாருக்கும் நான் இதை தெளிவா புரிய வச்சிருக்கேன். இயற்கை வாழ்வியல் அப்படின்னா என்ன, எதற்காக இயற்கை மருத்துவம் வந்தது அப்படின்னு இயற்கைன்னு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துடலாம். ஒருவேளை புதிதாக வந்தால் அல்லது கொஞ்சம் ஒரு நினைவூட்டலா கூட இருக்கலாம். சரிங்களா? வாழ்வியல்னா இயற்கையோடு சேர்ந்த ஒரு வாழ்க்கை முறை. இயற்கையோடு சேர்ந்த வாழ்க்கை முறைனா மனிதர்களை தவிர மற்ற அனைத்து ஜீவராசிகளும் எல்லாரும் இயற்கையோடு சேர்ந்த வாழ்க்கை முறை வாழறாங்க. இது எப்படி நம்ம இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கலாம்? சூரியன் உதிப்பதற்கு 2 மணி நேரம் முன்னாடியே அனைத்து பறவைகளும் அனைத்து ஜீவராசிகளும் விழித்துக்கொள்ளும். சூரியன் அஸ்தமிப்பதற்கு 1/2 மணி நேரம் முன்னாடியே எல்லா ஜீவராசிகளும் அதோட இடங்களுக்கு போய் எல்லாரும் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா மனிதர்களாகிய நாம் மட்டும்தான் இதற்கு மாறாக நாம 11 மணி வரைக்கும் முழிச்சுட்டு 1 மணி வரைக்கும் சாப்பிடுறது, அதிகாலை எழுந்துக்கிற பழக்கம் ஒரு 50% குறைவானவர்கள் தான் உண்டு. அதுவும் அந்த நேரத்துல வேலையை செய்தாதான் ஆரம்பிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மரக்கடையோ பால் கடையோ அல்லது நியூஸ் பேப்பர் போடுறவங்களோ இவங்கெல்லாம் மட்டும்தான், அல்லது இரவு நேர வேலை முடிச்சு வர்றவங்க இந்த மாதிரி தான் இருப்பாங்களே தவிர எல்லோருக்குமே இது சரியான வாழ்க்கை முறை, இயற்கையோட சேர்ந்த வாழ்க்கை முறைனே தெரியறதில்லை. இதுதான் ஆரோக்கியத்தின் அடிப்படைன்னே தெரியாம 7 மணிக்கு எழுந்து சூரியன் உதிச்சதுக்கு அப்புறம் தான் தூங்கி எழுந்துக்கிறது, இது மாதிரியான வாழ்க்கை முறைகள். இந்த இயற்கைக்கு மாறான வாழ்க்கை முறை தான் நமக்கு நோயை ஏற்படுத்துது, தேங்குவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கு. இதனாலதான் இயற்கை மருத்துவம் அப்படிங்கிற ஒண்ணே வர வேண்டிய அவசியம் ஏற்படுது. எப்படி இயற்கைக்கு மாறான வாழ்க்கை முறை அப்படின்னா இன்னும் தெளிவா சொல்லணும். நம்ம சொன்னோம் காலை கடனை கழிக்கணும் அல்லது குளிக்கணும் அல்லது சமைக்கணும். இது எல்லாத்துக்குமே நம்மளுடைய பாரம்பரிய முன்னோருடைய வாழ்வியலை கொஞ்சம் கவனிச்சு பார்த்தா தெரியும். ரொம்ப தூரம் நடந்து போய் கழிவுகளை வெளியேற்றுவாங்க, நடந்து வீட்டை விட்டு வெளில போய் ஏரிக்கரையில போவாங்க, குளிக்கிறதுக்கு ஆறு குளம் கிணறுக்கு போவாங்க,
ஸோ நடைப்பயிற்சியும் இருக்கும், நல்ல ப்ரெஷர் உள்வாங்குவாங்க, காலுக்கு நல்ல ஒரு பலம் கிடைக்கும், பயிற்சி கிடைக்கும், ரத்த ஓட்டம் உடலுக்கு நல்லா பரவும். ஸோ முழுமையா கழிவுகள் வெளியேறி நல்ல நீரில மூழ்கிட்டு உடல் சூட்டை தணிச்சு அதற்கப்புறம் வீட்டுக்கு வரும் பொழுது நல்ல ஒரு ஆஹ் சிறுதானிய உணவு, கஞ்சி, கூழு, களி அதுதான் இருந்தது. அதை நல்லபடியா உட்கார்ந்து நல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டு அவங்க வேலையை பார்த்தாங்க. நல்ல உடல் உழைப்பு இருந்து பெரும்பாலும் மினிமலிசம் நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்க்கையில தேவைகளை குறைத்து கொண்டாங்க. ஈவன் குடியிருக்க வீடு கூட பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு குடிலாக இருக்கும், ஒரு குடிசை ஒரு வீடாக இருக்கும். எல்லா வேலைகளுமே வீட்டுக்கு வெளியில தான் செய்யணும். துணி துவைக்கிறது, குளிக்கிறது, கழிவுகள் வெளியேற்றுவது, டாய்லெட் பாத்ரூம் எல்லாமே வெளியில தான் இருக்கும். ஈவன் தூங்குவது கூட பாத்தீங்கன்னா வெளியில ரோட்ல அல்லது நல்ல ஒரு கட்டாந்தரையில பாய் விரிச்சுதான் எல்லாரும் தூங்குவாங்க. அது ஒரு சேஃப்டிக்காக மட்டும்தான் வீடு, தன்னுடைய சாமான பாதுகாக்க பாதுகாக்க வைக்கிறதுக்கான அது ஒரு ஸ்டோரேஜ் ஹவுஸா தான் இருந்தது. ஆனா இன்றைக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய மாளிகைகள் எல்லாமே வீட்டுக்குள்ள, எக்ஸசைஸ் பண்றது வீட்டுக்குள்ள, ஸ்விம்மிங் பூல்ல வந்தாச்சு, டாய்லெட் வீட்டுக்குள்ள வந்தாச்சு, கிச்சன் வீட்டுக்குள்ள வந்தாச்சு, ஹால் நம்ம எல்லாம் உண்டு பண்றது எல்லாமே வீட்டுக்குள்ள. வெளியில நான் இருக்கிற நேரம் ரொம்ப குறைவானதுனால நமக்கு நல்ல நல்ல சூரிய ஒளி, மண்ணுல கால் பதிச்சு நடக்கிறது, அந்த நல்ல ஆகாயத்தை நமக்காக கிடைக்கிறது, நல்ல மரங்கள் சுத்தமான ஆக்சிஜன் சுவாசம், இது எல்லாமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா போயிடுச்சு, இல்லாமலே போயிடுச்சு. அதனால மனமும் என்ன ஆயிடுச்சு, நம்மளுடைய உணர்வுகளும் நம்மளுடைய புத்தி எல்லாமே குறுகி போச்சு. இதனால என்ன, நிறைய சண்டை சச்சரவுகள், மன இறுக்கம், அழுத்தம், விட்டு கொடுக்க முடியாம போறது, குடும்பத்துல நிறைய தடையாகுது. இதனால என்ன, மனதளவிலும் உடலளவிலும் பாதிக்கப்பட்டு நம்ம மனசுலயும் புத்தியும் உடம்புலயும் கழிவுகள் தேங்குது. இது என்ன கொஞ்சம் விரிவா கழிவுகள் தேங்குறது நம்ம தவிர்க்க முடியும். காலையில எழுந்த உடனே எவ்விதத்திலாவது அதிகாரம் அப்படி ரொம்ப நேரம் தூங்கும் போது அங்க நம்ம உடலில் நல்ல சுத்தமான பிராணனுக்கு பதிலாக அபான் வாயு வெளியேற வேண்டியதே நம்ம உடம்புல ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது நுரையீரல் சம்பந்தப்பட்ட தொற்று வரும். அதான் நுரையீரல்ல பிராணவாயுக்கு பதிலாக அது குறைந்து போய் அபான வாயுனுடைய தேக்கம் நிறைந்து போறது. இது அதிகாலை எழுந்திருக்காம ரொம்ப நேரம் தூங்கவங்களுக்கு வரக்கூடிய தொந்தரவு. ஸோ நுரையீரல்ல கழிவுகள் தேங்கும் பொழுது என்ன நடக்கும், மூச்சு திணறல், சைனசைட்டிஸ், ஆஸ்தம், ஒற்றை தலைவலி, நல்ல பிராண ஓட்டம் சரியாக போக முடியாது, உடம்பு முழுக்க போக முடியாது. அப்ப பிரச்சனை, சத்துக்கள் கிடைக்கிறது இல்லை, குறைபாடு, ரொம்ப பலவீனமா இருக்கிறது, ரொம்ப சோர்வா இருக்கிறது, லெத்தார்ஜிக்கா இருக்கிறது, சட்டுன்னு ஒரு முடிவெடுக்க முடியாது, ரொம்ப தெளிவில்லாத மனநிலை, கோபம் வர்றது, துக்கம், எமோஷனல் இம்பேலன்ஸ், இவ்வளவு தொந்தரவுகள் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, வெளியில அண்டத்துல என்ன இருக்கோ அதுதான் இந்த பிண்டத்திலயும் இருக்கு. அண்டம்ங்கிறது இந்த பூமி, பிண்டம்ங்கிறது இந்த உடல். இருக்கு பஞ்சபூதங்கள் இருக்கு, இதேதான் நம்ம உடம்புல இருக்கு. சக்தி அதிகாலை நேரத்துல இந்த பூமி வெளிப்பகுதி அந்த தேவையில்லாத அசுத்தமான காற்றா சுத்தமாகி அதிகாலையில நல்ல ஓசோனோட சேர்ந்து சுத்தமான பிராணன் நம்ம பூமியில நிலவுது. எல்லோரும் தூங்கி எழுந்துக்கிற நேரம், நல்ல உறக்கத்துல இருந்து எழுந்திருக்கிற அந்த நேரம். அப்ப நமக்கு என்ன கிடைக்குது, சுத்தமான பிராணம். எந்த நேரம் வரைக்கும், எல்லோரும் முழித்துக் கொள்வதற்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும். எல்லாரும் முழிச்சுட்டா என்ன ஆகும், இந்த பூமியில சுத்தமான பிராணன் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் முழிச்சு அவங்கவுங்க வேலைகளை துவங்கி என்ன பண்றோம், இன்னைக்கு எல்லாமே மெஷின்ஸ் ஆன் பண்றோம், மோட்டார், வண்டி, கார், பைக்கு எல்லாமே போகும்போது மீண்டும் இந்த பிரபஞ்சத்துல இந்த பூமியில காற்று அசுத்தமாக ஆரம்பிக்குது. சோ நாம அதிகாலையில எழுந்துக்க வேண்டியது எவ்வளவு அவசியம். சுத்தமான இயற்கை நமக்கு எப்போ கிடைக்குதோ பயன்படுத்திக்கணும். தூங்கணும்னா சுத்தமான பிராணன் உங்களுக்கு கிடைக்காது. அப்ப சுத்தமான பிராணன் கிடைத்தாலே உடல் முழுக்க ரத்தம் பிராண சக்தி கிடைச்சு எல்லா செல்களும் தன்னைத்தானே சரி செய்து அவங்க வேலையை நம்ம உடல் உறுப்புகள் செய்யும். இல்லைன்னா கிடைக்காத பட்சத்துல அதுவே வீக் ஆயிடும். அது வீக் ஆயிடுச்சுன்னா இப்படி பல நோய்கள், நுரையீரல் சம்பந்தப்பட்ட அனைத்து தொற்றுகளும் நோய்களும் வருவதற்கு காரணம் அதிகாலையில் சூரியன் உதிப்பதற்கு 2 மணி நேரம் முன்பு
நாம எழுந்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நன்ன பிராணன் கிடைக்கும். இதுக்கு முன்பாக உங்களுக்கு எனக்கு ஒற்றை தலைவலி இருக்கு, எனக்கு ஒத்துக்கிற பிரச்சனை இருக்கு, சைனசைட்டிஸ் இருக்கு, எனக்கு நுரையீரல் ஆஸ்தமா இருக்கு, சளி கட்டிக்கிட்டு இருக்கு, நான் நெபுலைசர் எடுத்துக்கிறேன், எனக்கு ஒவ்வொரு முறையும் சளி எடுக்கும் போதெல்லாம் சுவாசம் ரொம்ப பாதிக்கப்படுது, மூச்சு வாங்குது, எனக்கு ஆஸ்துமா வீசிங் பல வருஷமா இருக்கு, இப்படின்னு பண்ணது இனிமேலாவது அதிகாலை 3 மணிலிருந்து 5க்குள் எழுந்துக்கோங்க. நீங்க எதுவும் செய்யலனாலும் பரவாயில்ல. கொஞ்சம் ஜன்னல் கதவெல்லாம் திறச்சு கொஞ்சம் மொட்டை மாடியிலயோ வராண்டாலையோ சேர போட்டோ அல்லது ஒரு பழைய காலை நீட்டி போட்டு அமைதியா உட்கார்ந்து உங்க சுவாசத்தையே கவனிங்க. வேற ஒண்ணும் செய்ய வேண்டாம். உங்களை குளிச்சு மொழிகி உங்களை விளக்கேற்றி வச்சு சாமி கும்பிட்டு மந்திரம் ஓதுங்க வேண்டாம், அவசியம் இல்ல. உங்களுடைய சுவாசத்தை கவனிச்சீங்கன்னா போதும். அதுக்கு பேர் என்ன? பிரீதிங் அவேர்னஸ்னு சொல்லுவோம். இப்படி நீங்க உங்களுடைய மூச்சாட்டை நீங்க கவனிச்சுக்கிட்டு இருந்தாலே போதும். ஒருவேளை உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் பட்சத்துல நல்ல மரங்கள் வளர்ந்த பல வருடங்கள் பழமையான மரங்கள் இருக்கக்கூடிய பகுதியில முடியும்னா என்ன பண்ணலாம், அங்க போய் அழகா ஒரு விரிப்பு விரிச்சு உட்கார்ந்து கொஞ்சம் உங்களுடைய மூச்சுக்கையே கவனிக்கலாம், இயற்கையை ரசிக்கலாம், கவனிக்கலாம். ஆனா வீட்டுல கூட நீங்க பண்ண முடியும். மொட்டை மாடியில, பால்கனியில அல்லது ஜன்னலை திறந்து வச்சுட்டு வராண்டாவில உட்கார்ந்து பண்ண. ஆக 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் சுத்தமான பிராணன் நம்மளுடைய பூமியில் இருக்கு. அதை பயன்படுத்தி கொண்டால் நல்ல பிராணன், சுத்தமான பிராணன் உங்களுக்குள்ள போகும் பொழுது அபானன் ஆட்டோமேட்டிக்கா வெளியில போடும். அது என்ன அபானன்? கழிவுகள் தேங்குவதால் உற்பத்தி ஆகக்கூடியது அபானன். இது வெளியேறும். இது வெளியில போயிடுச்சுன்னா இது வெளியில போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அபானன் வெளியேறி விட்டாலே ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். உங்களுக்கு பிராணன் உடலில எல்லா செல்களுக்கும் ரத்தத்தின் மூலமாக போக ஆரம்பிக்கும். அப்போ ஒவ்வொரு செல்லும் சுத்தமான பிராணனை உள்ள எடுத்துக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காவே ஒவ்வொரு செல்களும் ஒவ்வொரு உடல்ல உறுப்புகளும் தானே சரி செய்து கொள்ளும். சோ நோய் தானாகவே சரியாகும். நீங்க பெரிய ஒரு விஷயம் எதுவுமே பண்ண வேண்டியது, இதை பின்னால் போதும். அடுத்தது, காலையில் பிராணன் உள்ள போன உடனே கழிவுகள் வெளியேறும்னு சொன்னோம்ல, அபானன் வெளியேறும்னு சொன்னால, வேண்டாதது வெளியேறும்னு சொன்னால, அப்போ சிறுநீர் மலம் வெளியேறும். எனக்கு மலச்சிக்கல் இருக்கு, காலையில எழுந்த உடனே எனக்கு டாய்லெட்டே போறதில்ல, எங்க 3 மணில இருந்து 5 மணிக்குள்ள எழுந்து பாருங்க, இது வரைக்கும் எனக்கு டாய்லெட்டே சரியா போனதில்ல, மாத்திரை சாப்பிட்டாதான் போகும், இல்ல டீ குடிச்சாதான் போகும், அல்லது வாக்கிங் போனாதான் போகும். அப்படி இருக்கிறவங்களுக்கு கூட தொடர்ந்து 3 மணில இருந்து 5 மணிக்குள்ள நீங்க விழித்து கொண்டீர்களே ஆனால் கட்டாயமாக 5 மணில இருந்து 7 மணிக்குள்ள அதுவாக தானாக அபானன் வெளியேறி கேஸ் ரிலீஸ் ஆகி மலம் வெளியேற தயாராகிடும். அந்த உந்துதல் ஏற்பட்டுவிடும் இயற்கையாகவே. இதுதான் இயற்கையோடு சேர்ந்த வாழ்க்கை முறை. பாருங்க, இந்த பிரபஞ்சம், இந்த பஞ்சபூத சக்தி நமக்கு எவ்வளவு நல்ல விஷயங்களை செய்து. காலையில எழுந்த உடனே நீங்க மூச்சு கவனிச்சா போதும், நல்ல காற்றை சுவாசித்தால் போதும். அடுத்தது முதல்ல சிறுநீர் பை ஸ்டிமுலேட் ஆகும், மலப்பை ஸ்டிமுலேட் ஆகும், மலம் சிறுநீர் இயற்கையாகவே வெளியேறும். சரி, கழிவுகள் வெளியேறிடுச்சு, அப்போதான் என்ன பண்ணும் உடம்பு கொஞ்சம் அப்படியே கவனிக்கும், உடம்புல சக்தி இருக்கா இல்லையா. ஒருவேளை இரவு முழுக்க உங்க உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளக்கூடிய பணியில இருந்துச்சு, நீங்க ஏற்கனவே ஏதோ சின்ன சின்ன தவறுகள் பண்ணி இயற்கைக்கு மாறான வாழ்க்கை முறை வாழ்ந்து கழிவுகள் உடலில் தேங்கி இருந்தால் இரவு முழுக்க சுத்தமான பிராணனில் நீங்க தூங்கி இருந்தீங்கன்னா, ஒரு கொசுவர்த்தி இல்லாம ஏசி ரூம் இல்லாம அடைச்சு போட்டு தூங்காம காற்றோட்டமான அறையில் நீங்கள் தூங்கி இருந்தால் இரவு முழுக்க நல்ல பிராணனை நீங்க உள்வாங்கி உங்க உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்ள, ரிப்பேர் பண்ணிக்க, சர்வீஸ் பண்ணிக்க நீங்க ஒத்துழைப்பு கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ சக்தி எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சான். 3 வேளை நீங்க காலையில இருந்து நைட்டு வரைக்கும் சாப்பிட்ட உணவுல கிடைச்ச சக்தி, சத்துக்கள், நியூட்ரிஷனல் வேல்யூ கொஞ்சம் குறைஞ்சு போயிருக்கும். அப்ப மீண்டும் நாம காலையில எழுந்து நல்ல பிராணனை சுவாசித்து உடல்ல நல்ல பிராண சக்தியை கொடுத்து அபானனை வெளியேற்றி கழிவுகள் வெளியேறின பின்னாடி கொஞ்சம் என்ன பண்ணும், எனக்கு சக்தி குறைஞ்சிருக்கு அப்படின்னு உடம்பு கேட்கும். குளித்து முடித்தவுடன் நல்ல ஒரு சுத்தமான தண்ணீர்ல நல்லா மூழ்கி குளிச்ச உடனேவே நீர் சக்தி உள்ள போயிடும். நீங்க சிறுநீர் கழித்ததால் குறைஞ்சு போன நீர் சக்தி நீங்க நல்ல சுத்தமான தண்ணியில மூழ்கி குளிக்கும் பொழுது தேவையான நீர் சக்தி கிடைச்சிடும்.
அடுத்தது என்ன வேணும்? உணவு வேணும். நீர் சக்திக்கு அப்புறம் உங்களுக்கு பிராணஸ் காலையில கிடைச்சாச்சு, கழிவுகள் வெளியேறாச்சு, குளிச்சது மூலமா நீர் கிடைச்சாச்சு. அடுத்தது நிலம்னு சொல்லக்கூடிய மண் சக்தி வேணும். எப்படி கிடைக்கும்? இந்த நிலத்துல, இந்த மண்ணுல விளைஞ்ச அரிசி, பருப்பு, நம்ம காய்கறிகள், பழம் இவையெல்லாம் தான் மண் சக்தியை கொடுக்கும். சோ இதை காலையில எழுந்த உடனே நாம சாப்பிடும் பொழுது நமக்கு இந்த சக்தி கிடைக்கும். அதுதான், நான் கொஞ்சம் சக்தி குறைவா இருக்கு என் உடம்புல, அப்ப கொஞ்சம் சக்தி கொடுன்னு மொழி நம்ம கிட்ட உடம்பு பேசுது பாத்தீங்களா? அதுதான் பசி உணர்வு ஏற்படும். வணக்கம், நான் பேச கேக்குது இல்லைங்களா? கேக்குது. இப்பதான் கேக்கலங்க. அப்படிங்களா? இல்ல மியூட்ல தான். ஓகே கேக்குது. நமக்கு உணவு அப்படிங்கறது எப்ப தேவைப்படுது? சக்தி உடல் கேக்குது எனக்கு சக்தி வேணும்னு, அதுக்கு பேரு தான், அந்த மொழிக்கு பேரு, அந்த உடம்பு நம்ம கிட்ட பேசுறதுக்கு பேரு தான் பசி. சரி, பசி எடுத்தாச்சு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சத்துக்கள் தேவைப்படலாம். எல்லாருக்கும் ஒரு இது கிடையாது. அதுவும் குறிப்பாக நம்ம உடல்ல கழிவுகள் தேங்கி நோய்வாய்ப்படும் பொழுது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நோய்க்கு தகுந்த மாதிரி இந்த சக்தி எனக்கு வேணும்னு கேட்கும். உதாரணமா, கர்ப்பம் பெண்கள் பக்கம் தெரிஞ்சிருக்கும், பொதுவாவே தெரிஞ்ச ஒரு விஷயம். அந்த கர்ப்பமான சமயத்துல அந்த அம்மாவுக்கு என்ன செய்யணுமோ அது குழந்தையை உருவாக்குவதற்காகவோ அல்லது தாயினுடைய சக்தியை சமன் செய்வதற்காகவோ ஏதோ ஒண்ணுத்துல அந்த அம்மாவுக்கு கேட்கும், நாக்குக்கு எனக்கு புளிப்பு வேணும். பெரும்பாலும் புளிப்பு தான் தேவைப்படும். அப்ப புளிப்பை உள்ள ஏதோ ஒன்று, அது இயற்கையாகவோ அல்லது சமையல் உணவாகவோ ஏதோ ஒன்று, அதை சாப்பிட்ட உடனே இவங்களுக்கு என்ன, அந்த திருப்தி கிடைச்சிரும். அந்த சமயத்துல மட்டும் அந்த சுவை தேவைப்படும். அது சுவை தேவைக்கு அப்புறம் அந்த சத்து அதுல இருந்து அந்த உடம்பு எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் அது உங்களுக்கு பிடிக்காம போயிடும். திடீர்னு அவங்களுக்கு தோணும் மண் சாப்பிடணும்னு தோணும். சாக்பீஸ் சாப்பிட்டிருப்பாங்க, நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன உதாரணம், நிறைய மாதவிடாய் காலத்துல பெண்கள் நிறைய ப்ளீடிங் போகுது அல்லது நிறைய கழிவுகள் வெளியேறு அப்படின்னும் போது பல பெண்களுக்கு மாதவிடாய் காலத்துல அப்போ அல்லனா அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இரும்பு சத்து உள்ள உணவு கேட்கும். அதாவது குறிப்பா இனிப்பு சாப்பிடணும்னு தோணும். ஏதாவது வெள்ளத்துல போட்டு சாப்பிட்டா பரவாயில்ல, பல பெண்களுக்கு அனுபவம் இருக்கும். ஏதாவது இனிப்பை கொடுங்கன்னு கேட்கிற அளவுக்கு இருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இனிப்பு அவங்க உடம்புக்கு அப்ப தேவைப்படுது. அதாவது அவங்களுடைய மண்ணீரல்னு சொல்லக்கூடிய மண் சம்பந்தப்பட்ட உறுப்பு உடம்புல இருக்கு இல்லைங்களா, அதுக்கு இனிப்பு சுவை கொடுத்தா அது தன்னை இன்னும் பலப்படுத்திக்கும். இனிப்பு சுவை கொடுத்தா தேவைப்படுது, நிறைய உதிரப்போக்கு வெளியேறுது. அடுத்து மீண்டும் ரத்த செல்களை உற்பத்தி பண்ணும் இல்லையா, அதுக்கு ஆதாரம் யாரு? சொல்லக்கூடிய ஸ்பிளீன் தான். ஸ்பிளீன் தான் பிளட் செல்ஸ் பண்ணக்கூடியவர். சோ இந்த கழிவுகள் வெளியேறினதுனால ரத்த செல்கள் குறைந்து போச்சு, இரும்பு சத்து குறைந்து போச்சு, மீண்டும் ப்ரொடியூஸ் பண்ணணும், அதுக்கு எனக்கு சக்தியை கொடுன்னு இனிப்பு சுவையை கேட்கும். அப்போ நாம உட்காந்து என்ன பண்ணணும், நல்ல இனிப்பு சுவை உள்ள ஏது ஒன்றுதான் அவங்க வாய்க்கு பிடிக்கும். பாருங்க, பல பேருக்கு நம்ம என்ன எல்லாமே கருப்பட்டியில வெள்ளத்தை கலந்தது சாப்பிடுங்கன்னு நாம சொல்லுவோம். ஆனா அவங்களுக்கு பர்டிகுலரா ஏதோ உணவு பொருள் இனிப்பு தான் பிடிக்கும். ஆனா அதை கொடுத்துருங்க, தப்பு கிடையாது. அவங்க பணியாரம் கேட்கலாம் அல்லது உளுந்த வடையை நல்ல ஒரு வெள்ளத்துல பாகுல போட்டு முக்கி எடுத்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். ஏதோ ஒன்று இதுவரைக்கும் அவங்க சாப்பிட்டு அவங்க நாக்கு பழகி இருக்கும், அவங்க மூளையில பதிவாயிருக்கும், அதுதான் வேணும்னு கேட்கும். சோ அப்படி கேட்கும்போது நம்ம அதை கொடுத்துட்டோம்னா அதுல இருந்து கலை அந்த உடல் மண்ணீரை பிரித்து தனக்கு வச்சுக்கும். இதே மாதிரிதான் எல்லாருக்கும் அப்படிதான். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், சுகர் பேஷண்ட் எல்லாருக்குமே இனிப்பு எல்லாருக்குமே தெரியும். அந்த ஸ்வீட் மட்டும் அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. பாக்ஸ் யாராவது தெரியாம வீட்டுக்கு தெரியாம எடுத்து சாப்பிடுவாங்க. நிறைய பேர் நைட்டு வச்சு சாப்பிடுவாங்க, தெரியாம நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அந்த சுகர் டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு வெள்ளைச்சனையில் செய்த இனிப்பு கொடுப்பதற்காக நீங்க வெள்ளத்துல போட்டு இனிப்பு பலகாரத்தை கொடுத்து பாருங்க, ரசிச்சு ருசிச்சு தேவைப்படும்
சாப்பிட சொல்லுங்க, கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து பாருங்க. அவங்களுடைய மண்ணீரல், அதாவது பான்கிரியாஸ்ன்னு சொல்லக்கூடிய கணையத்தை இரும்பு சத்தை அல்லது இனிப்பு சுவையை வாங்கி அந்த பான்கிரியாஸ்க்கு கொடுத்து பீட்டாஸ் கிட்ட சப்போர்ட் பண்ணும். புரியுதுல? சோ சுவைக்கு இது அப்படின்னா அவங்களா கேட்க வேணும்னு வந்து அடிக்ஷன்ல வணக்கம், நான் பேசுறதுங்களாமா? கேக்குதுங்க மேடம். நடுவுல தான் வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆச்சு. அதான் அப்படி சொன்னேன். ஓகே, சரிங்க. ஓகே, வாழ்க. நன்றி. இன்னைக்கு ஒரு பேஷண்ட்டுக்கு தேவைப்படுது, ஒருத்தர் ஆசைப்படுறாங்கன்னா அவங்க உடல்ல மண்ணீரல் கேக்குது. மண்ணீரல் அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த பீட்டா சுரக்கக்கூடிய நம்மளுடைய பான்கிரியாஸுக்கு ரொம்ப எனர்ஜி கொடுக்கக்கூடியது இந்த மண்ணீரல் தான். அப்ப இனிப்பு சுவைக்கலாம், வெள்ளை சர்க்கரையில செஞ்சதை கொடுக்க வேண்டாம், ஏன் கருப்பட்டி வெள்ளத்துல செஞ்சதை கொடுக்கலாமே. இனி என்ன பண்ணுங்கன்னா சுகர் பேஷண்ட்ஸ் இனிப்பு சுவை உள்ள உணவுகளை இருக்க வேண்டாம், இப்படி மாற்றி செய்து கொடுங்க. ஒரு ஸ்டேஜ்ல மருந்து மாத்திரையே தேவைப்படாது. இதுவே அவன் தேவையான எனர்ஜியை கொடுத்து இன்சுலின் சுரக்கிறதுக்கு வச்சு நார்மலா சுகர் லெவல் அவங்களுக்கு. சோ இதுதான் சுவைத்துவம்னு சொல்றேன். சோ கழிவுகள் தேங்கி இருக்குங்கிறத நாம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, ஒரு உறுப்பு தன்னுடைய வேலையை சரியா செய்யல அப்படின்னா கழிவுகள் தேங்கி இருக்கு. அப்போ எந்த உறுப்பு சுகர் பேஷண்ட்டுக்கு சரி வேலை செய்யல? நாம சொல்லக்கூடிய இந்த பான்கிரியாஸ்னு சொல்ற கணையம், அதுல இருக்கக்கூடிய பீட்டா செல்ஸ் சுரக்க வேண்டிய இன்சுலினை சரியா சுரக்கல. ஏன் சுரக்கல? நம்மளுடைய வாழ்வியல் முறை ஒண்ணு, பசிக்காம சாப்பிடுறது. பசிக்காம சாப்பிடுறது என்ன ஆகும்? செரிமானம் சரியா நடக்காது. செரிமானம் சரியா நடக்கல, எல்லா உணவுகளும் கழிவுகளாக மாறி. வணக்கம், வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்களா? ஓகே மேம், வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்களா? ஓகே ஓகே. நம்மளுடைய உடல்ல பெரும்பாலும் கழிவுகள் தேங்கிறது அப்படின்னாலே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய வாழ்வியல் முறை சரியான வாழ்வியல் முறையா இல்ல போகுது. அதாவது குறிப்பா காலையில் நேரத்துல எழுந்திருக்காம, உடற்பயிற்சிகள் செய்யாம, ரொம்ப நேரம் வரைக்கும் தூங்கி எழுந்து உடனே குளிச்சுட்டு பசி எடுக்குதோ இல்லையோ நல்லா எதையாவது ஒண்ணு பேசி அவசர அவசரமா டிவியை பார்த்துட்டு மொபைல பார்த்துட்டு சாப்பிடணும்னு கடனாக சாப்பிடுறது, ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுறதுல மென்னு சாப்பிடுறது கிடையாது, பசி இல்லாமலே சாப்பிடுறது. ஏன்னா காலையில நேரத்துல எழுந்தீங்கன்னா பிராணவாயு கிடைச்சிருக்கும், அடுத்தது அபாம் வெளியே இருக்கும், கழிவுகள் வெளியே இருக்கும், அடுத்தது குளிச்சிருப்பீங்க, நல்லா அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்ல நீர் சத்தை கொடுத்தீங்கன்னா அடுத்தது பசி உணர்வு ஏற்பட்டிருக்கும். எடுத்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணிருக்கு, சாப்பிடுற முறையில் இப்ப என்னாச்சு, செரிமானம் சரியா நடக்கல. அப்போ செரிமானம் ஆகாத உணவு கழிவுகளாக வெளியேறும். சிலது உடல்லையே வேற நல்ல எனர்ஜினால இதையே என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா சக்கையாக கழிவுகளாக உள்ளேயே தேக்கி வச்சுக்கும். காரணம் சரியா வாழ்க வளமுடன். உங்க மைக்கு மியூட் ஆயிடுச்சுங்கம்மா. வாழ்க வளமுடன். கேக்குதா நான் பேசுறது? இப்ப கேக்குது. இப்ப கேக்குதுமா. நடுவு மியூட், மைக்கு மியூட் ஆயிருந்தது. ஓ சரி சரிங்கம்மா. ஓகே, கழிவுகள் நமக்கு முக்கிய காரணம் நம்மளுடைய வாழ்வியல் முறை, இயற்கைக்கு மாறான வாழ்வியல் முறை, நாம உணவக்கூடிய முறை, தண்ணீர் அருந்தக்கூடிய முறை, நாம உடல் இல்லாம உடலை மாறி வச்சிட்டு இருக்கிறது,
அது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது, தேவையான அளவுக்கு நல்லா தூக்கம் இல்லாமல் இரவு நேரத்துல புரண்டு புரண்டு படுத்துட்டு அல்லது லேட்டா சாப்பிட்டு லேட்டா தூங்கி இரவு முழுக்க லேப்டாப் மொபைல்லாம் பார்த்துட்டு தூக்கம் வரலைன்னு அதிகாலையில தூங்குறது. எப்ப எழுந்துக்கணுமோ அப்ப தூங்கிக்கிட்டு இருக்கிறது. இதெல்லாம் என்ன பண்ணும்? உடம்புல கழிவுகளை தேக்க வைக்கும். சோ நீங்க என்னதான் பகல் ஃபுல்லா தப்பெல்லாம் பண்ணாலும் இரவு உங்க உடல் அதை சரி செய்யணுமா வேண்டாமா? அட்லீஸ்ட் அதுக்கு ஓய்வாது கொடுக்கணுமா வேண்டாமா? அதையும் கொடுக்காம ராத்திரி ஃபுல்லா நீங்க வேலை பண்ணிட்டு இருந்தீங்க. கண்ணுக்கு ஓய்வு கொடுக்காம உடலுக்கு ஓய்வு கொடுக்காம நம்ம இருக்கும் பொழுது இன்னும் பிரச்சனைகள் அதிகமாகும். ஆசிட் செக்ரேஷன் அதிகமாகும். சரியான டைஜஷன் நடக்காது. அப்ப கழிவுகள் உடம்புல தங்கும். சோ எந்த இடத்துல தங்குதோ அந்த உறுப்பு பாதிக்கப்பட்டு அதனுடைய பெயர்லயே நோய்க்கு பெயர் சூட்டுறாங்க. உதாரணமாக நீங்க நல்லா வெயில்ல போய் டிராவல் பண்ணிட்டு, இன்னைக்கெல்லாம் வெயில் நாள், சென்னை வெயில் எல்லாம் எல்லா ஊர்லயுமே வெயில் அதிகம். சோ பகல்ல நல்லா டிராவல் பண்ணி நல்லா ஒரு மார்க்கெட்டிங் பண்றவங்க, இல்ல குழந்தைங்க வரவங்க, இல்ல வெளியில போயிட்டு வேலைக்கு போயிட்டு வர்றவங்க நல்ல வெயில்ல வேர்த்து விறுவிறுத்து வீட்டுக்கு வருவாங்க. வந்த உடனே என்ன பண்ணுவாங்க? அப்பா ஜாஸ்தியா இருக்குன்னு 2 வேலை பண்ணுவாங்க. ரெண்டுமே தப்பு. என்ன பண்ணுவாங்க? ஒண்ணு, வந்த உடனே முகம் கை காலெல்லாம் அலம்புவாங்க. கை அலம்புங்க, தப்பு இல்ல. ஆனா ஏற்கனவே வேர்த்து விறுவிறுத்து வந்திருக்கிறீங்க, தலையில நீர் கோத்திருக்கும், உங்களுக்கு முகத்திலயும் நீர் நல்லா வேர்வை இருக்கும். வந்த உடனே பச்சை தண்ணி எடுத்து அப்பா இப்பதான் நான் இருக்கு. இன்னும் சில பேர் என்ன தெரியுங்களா பண்ணுவாங்க? ஃப்ரிட்ஜை திறந்து அதுக்குள்ள இருந்து ஐஸ் வாட்டர் எடுக்காமல்லாம் கழுவி அந்த தண்ணியவே குடிக்கிறது. என்ன ஆகும்? அது ஃப்ரிட்ஜ் தண்ணி குடிக்கிறதுக்கு தொட்டு பார்க்கறதுக்கு வேணா குளிர்ச்சியா இருக்கலாம், ஆனா அவ்வளவும் சூடு. சோ இத நீங்க என்ன பண்றீங்க? ஏற்கனவே வேர்த்து இருக்குது, உள்ளு சூடு கழிவுகளாக வெளியேற்றி அனுப்பிச்சிருக்குது உடம்பு. இதுதான் வேர்வை. இத நீங்க திருப்பி என்ன பண்றீங்க? முகம் கழுவும் போது உள்ள அனுப்புறீங்க. சோ வேர்வையே வெளியில வராதன்னு சொல்லி சூட்டை இன்னமும் அடைச்சிடுறீங்க. நீங்க சில்லுன்னு தண்ணிய முகத்துல போட்ட உடனே என்ன ஆயிடுச்சு? வியர்வை சுரப்பிகள் எல்லாம் க்ளோஸ் ஆயிடும். அப்ப என்ன ஆயிடும்? சூடு வெளியில வராதா? சூடு உள்ளேயே தங்கிடுமா? சூடு தங்கிடுச்சுன்னா, ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க வீட்டுல சாப்பாடு வடிச்சு சூடா வச்சிருக்கும் பொழுது அது மேல ஒரு தட்டை போட்டு மூடிவீங்கன்னா என்ன ஆகும்? சுட சுட சாம்பார் எடுத்து வச்சிருக்கிறேன், அது மேல ஒரு தட்டை போட்டு இறுக்கமா மூடுறீங்க. எடுக்கும் போது எப்படி இருக்கும்? அதுல இருந்து நீர் ஆவியாகி அந்த தட்டு மூடெல்லாம் ஒட்டி திரும்பி தண்ணீரா வெளியேறும். இதுதான் நீங்க வெளியில போயிட்டு வந்த உடனே ஐஸ் வாட்டரை குடிக்கிறது, ஐஸ் வாட்டரை இல்லைன்னா பச்சை தண்ணியை ஊத்தி முகம் கழுவுறது, தலைக்கு கழுவுறது, இதெல்லாம் பண்ணும் பொழுது வியர்வை சுரப்பிகள், அதாவது சாப்பாட்டு மேல நீங்க தட்டை போட்டு மூடி வைக்கிற மாதிரி நீங்க என்ன பண்ணிட்டீங்க? உங்களுடைய வியர்வை சுரப்பிகள் அந்த துவாரம் அடைச்சிட்டீங்க. இப்ப என்ன? சூடு உள்ளேயே தங்கிடும். அதுல இருக்க சூடு என்ன ஆகும்? அதுக்குள்ளவே நீர் கோத்து தங்கிடும். இதுக்கு பேர் சைனசைட்டிஸ். புரியுதுங்களா? இதனாலதான் உங்களுக்கு ஒற்றை தலைவலி வருது, தலைவலி வருது, தும்மல், ஏதாவது வீட்டுல தொடச்சாங்கன்னா உங்களுக்கு தும்மல் வருது, சளி பிடிச்சுக்கு. திருப்பி அதுக்கப்புறம் நீங்க என்னதான் காலம் முழுக்க எவ்வளவு எதிர்ப்பு உணவுகளை எடுத்துக்கிட்டாலும் இந்த பழக்கத்தை விடல அப்படின்னா கழுவிக்கொண்டே இருக்கும். காலம் முழுக்க தலைவலியோ சைனசைட்டிஸோ இருமலோ சளியோ, அடுத்தது ஆஸ்தமா, வீசிங்னு அடுத்தடுத்த நிலைக்கு நோயினுடைய தீவிரம் அதிகமாகுமே தவிர அது. ஆக குப்பை போடுறத நிறுத்தணும். குப்பை போடுறதுன்னா என்ன? கழிவுகளை தேங்க வைக்கிறது. அப்படின்னா என்ன? தவறான வாழ்வியல் முறை, பழக்க வழக்கம். இது ஒண்ணு. ரெண்டாவது, நிறைய பேர் பண்ணக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான தவறு என்ன அப்படின்னு சொன்னா, உடம்புல உடம்பு தன்னானே சரி செய்து கொள்ளும், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா இப்ப நீங்க வீடு பெருக்கிக்கிட்டே இருக்கிறீங்க, ஒரு பக்கமா கூட்டி அப்படின்னா சாரி ஓகே, ஒரு பக்கமா நீங்க வீடெல்லாம் ஊட்டி ஒரு மூலையில கொண்டு போய் வச்சு அந்த குப்பையை அள்ளி வெளியில போய் நீங்க ரெடி பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்க வீட்டுல இருந்து யாராவது ஒரு குழந்தைங்களோ இல்ல பெரியவங்களோ நீங்க ஒரு பக்கமா பெருக்கிக்கிட்டே வந்ததுக்கு பின்னாடி குப்பைய போட்டுட்டே வந்தா எப்படி இருக்கும்? இதுதாங்க நாம பண்ணிட்டு இருக்கிறோம். சோ ஒரு பக்கம் நான் மருந்து எடுத்துக்கிறேன், மாத்திரை எடுத்துக்கிறேன், சிகிச்சை எடுத்துக்கிறேன்னு நாம என்ன பண்றோம்? ஆவி பிடிக்கிறோம், சைனசைட்டிஸ்க்கு மாத்திரை வாங்கி போடுறோம், தைலம் தடவிக்கிறோம், இதையும் பண்றீங்க. ஒரு பக்கம் என்ன பண்றீங்க? அதே பழக்கம், வெளியில போயிட்டு வந்து திரும்பியும் நல்ல வேர்வையில முகம் கழுவுறது, ஐஸ் வாட்டர் குடிக்கிறது, சில்லுன்னு ஏதாவது குடிக்கிறது, அதுக்கப்புறமா நல்லா ஏசியை போட்டுட்டு உட்கார்றது, இதெல்லாம் என்ன பண்ணுது? சூடை வெளியில வராமல் தடுக்கு. உள்ளேயே நீர் கோத்துக்குது, சூடு ஆவி.
திரும்ப திரும்ப நீங்க குப்பையை போடுறீங்க, எப்படி இருக்கும் உடம்புக்கு? இது என்னடா அது, இப்பதான் நான் குப்பையை தூக்கி வெளியில போட்டுட்டு இருக்கேன், திரும்பவும் குப்பையை போட்டுட்டு இருக்காங்களே, நமக்கே வருமா இல்லையா? சோ உடல் என்ன பண்ணும், இது அப்படியே சேர்த்து வச்சு இந்த குப்பையெல்லாம் ஒரு பக்கமா சேர்த்து தினமும் குப்பிட்டே இருக்கும். அதனால தினமும் நீங்க தும்மிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இது ஒரு இயற்கையான சிகிச்சை முறை. உடம்பு செய்யுது, அப்பா குப்பையை சேர்த்துட்டானா அப்படின்னு முதல்ல தும்மலா வெளியில கொண்டு வரும். அடுத்தது என்ன பண்ணும், நீர் தண்ணியா ஒழுகும் மூக்குல, அப்படி கொண்டு அடுத்தது என்ன பண்ணும், சளியா கொஞ்சம் கட்டியாக்கி வெளியில கொண்டு வரும். அடுத்து நுரையீரல்லாம் கட்டி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இருமி இருமி குணப்படுத்தி இரும வச்சு சளியை வெளியில இருந்து பிச்சு வெளியில கொண்டு வரும். அடுத்தது என்ன பண்ணும், வயிற்றை சாப்பாட்டு செரிக்கிறது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வயிற்றை மந்தமாக்கி, சாப்பாடு கொடுக்காத, எனக்கு சுத்தம் பண்ற வேலை இருக்கு, நீ கொஞ்சம் ஓரமா உட்காரு, அப்படி வயிற்றுக்கு ரெஸ்ட் கொடுக்கும். இதுக்கு பேர் தான் மந்தத்தன்மை. சோ சளி இருக்கிற எல்லாருக்கும் பசி எடுக்காது, பாத்திருக்கீங்களா? சோ இயற்கையாகவே நம்மளை சரி செய்ய முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு. நீங்க பின்னாடி தப்பு பண்ணிட்டே இருந்தா எவ்வளவுதான் அது பொறுத்துக்க முடியும்? இப்படி நீங்க உடம்புல, இது உதாரணம் தான், இப்படிதான் எல்லா உறுப்பையும் நாம பண்றோம். கல்லீரல் நம்ம உடம்புல விஷத்தன்மை உள்ள எது வந்தாலும், எந்த விதத்தில் வந்தாலும் அதை சுத்தம் பண்ற வேலைதான் அது உடம்பு வேலை. முக்கியமா டீடாக்சிஃபிகேயர் அவர் பேர். சோ விஷத்தன்மையை முறிக்கிற வேலை அவரோட வேலை. நீங்க என்ன பண்ற, ராத்திரி 11 சாப்பிடுறீங்க, 11 மணிக்கு மேல தோசை ஊத்தி சாப்பிடுறீங்க, 11 மணிக்கு வீட்டுல மிச்ச மீதி எல்லாம் எடுத்து போட்டு சாப்பிட்டு முடிக்கிறீங்க. பசி இருக்கோ இல்லையோ, டிவியை பார்த்துட்டு வாய் பேசிக்கிட்டு கோவப்பட்டுட்டு ஏதோ ஒரு வேண்டாத பழக்க வழக்கம், வேண்டாத சூழல்ல சாப்பிடவே வேண்டாத அவசியம் இல்லாம சாப்பிடுறீங்க. அது மட்டும் இல்லாம சாப்பிடவே கூடாத பல பேர், எனக்கு தூக்கம், இது ராத்திரியில. பகல்லையும் என்ன பண்றோம், நம்ம கடையில தொங்கையும் வரி வரியா இருக்கிற எனக்கு பசிக்குதுன்னு சும்மா ஒரு பொய்யான ஒரு காரணம் சாப்பிடுறது. குழந்தைங்களுக்கும் வாங்கி கொடுக்குறோம் நம்ம, அது அவ்வளவு கெடுதல். விஷத்தன்மை வந்து சிகரெட்ல என்ன இருக்கோ அத்தனை சிகரெட்டுக்கு மாற்று வேற. மேம் மியூட்ல போயிருச்சுங்க மேம். அம்மா மைக் மியூட்ல இருக்குங்கம்மா, வாழ்க்கை. சாரி, இப்ப கேட்கலாம், நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுங்கம்மா. ஓகே, நன்றி நன்றி. நன்றி. பெரும்பாலும் நாம சாப்பிடக்கூடிய வெளியில இருந்து வாங்கக்கூடிய எல்லா உணவுகள்லயுமே சிகரெட் மட்டும் கிடையாது, சிகரெட்ல இருக்கக்கூடிய நச்சு ரசாயன பொருட்களும் கிடையாது. நம்முடைய மூளையில இது வேணும் பிடிவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய எல்லா விதத்திலும் மோசமான கெமிக்கல்ஸ் தான் கலக்குறாங்க. அதுதான் இன்னைக்கு மார்க்கெட்ல, டிவியில, சோசியல் மீடியால எல்லாத்துலயும் விளம்பரமாக வருது. இதெல்லாம் வந்து நம்ம மேல அக்கறை இருக்கிறதுனால, நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கிறதுனால, நம்ம குழந்தைங்க சத்தோட இருக்கணுங்கிறதுக்காக ரொம்ப சத்தான உணவுகளை இல்ல, எந்த குறைபாடு உள்ள விஷத்தன்மையுள்ள நம்மளுடைய மூளையை நீ இது வேணும்னு கேளுன்னு பிடிவாதத்தை தூண்டக்கூடிய தக்களை தான் அதுல கலந்திருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம குழந்தைகளையும் நம்மளையும் கொல்வதற்காகவே யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான் அது எல்லாமே. ஆனா இதெல்லாம் தெரிந்தும் கூட பல பெற்றோர்கள் பலரும் இதை நாமளும் சாப்பிட்டு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப என்ன ஆகும், நம்ம கல்லீரலோட வேலை என்ன பார்க்கும், தேவையில்லாத விஷம், இத போய் சாப்பிட்டு உடம்பு எடுத்துக்கிறானேன்னு என்ன பண்ணும், அதிக அளவு பைல் செக்ரேஷன் சொல்லக்கூடிய அந்த பித்த நீரை அதிகமாக அதை முறிச்சு என்ன பண்ண, விஷத்தை முறிச்சு கழிவாக வெளியில கொண்டு, சில பேருக்கு ரொம்ப சென்சிட்டிவ் ஆங்கன்னா உடனே வெளியில தள்ளு. அது மோசமான கெமிக்கலா இருந்தது அப்படின்னா, கெட்டு போன உணவா இருக்கு, மோசமான பாய்சனா இருந்தா உடனே
கல்லீரல் என்ன பண்ணும்? பித்த நீரை அதிகமாக சுரந்து வாந்தியை ஏற்படுத்தக்கூடிய அந்த உணர்வை மூலமாக வாந்தியை வெளியில கொண்டு வரும். இதுக்கு பேர் தான் ஃபுட் பாய்சன். அதாவது ஃபுட் பாய்சன் ஆகல, அந்த ஃபுட் பாய்சன் இருக்கு. நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் வயிற்றுக்குள்ள போய் அது பாய்சனா மாறிடுச்சு. அந்த உணவே விஷம். அதனால உள்ள கல்லீரல் ரொம்ப சென்சிட்டிவா உடனடியாக ஒரு தீவிரமான வேலையை பண்ணி அதை வெளியில தூக்கி போடுது. அதுக்கு பேர் தான் வாந்தி. சரி, அதையும் மீறி நம்ம கொஞ்சம் தான் இந்த பிரச்சனை இருக்குன்னு நாம இன்னமும் அதை தடுக்கிறதுக்கு ஒரு மாத்திரையை போட்டு அடக்கி வைக்கும் பொழுது அத்தனையும் செரிச்சு உடனே சிறுகுடலுக்கு அனுப்பி அந்த பண்ணும் லூஸ் மோஷனா அடிச்சு வெளியில தள்ளும். ஒண்ணு வாந்தியில வெளியில கொண்டு வரும், அப்படி இல்லைன்னா நல்லா வயித்தால போகும். ஒரு 10 தடவை 15 தடவை கழுவி 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 ஊத்தும். அதுக்கு பேர் தான் வயிற்று லூஸ் மோஷன், டயரியான்னு சொல்றது. இதை தடுக்கிறதுக்கும் நீங்க மாத்திரீங்க அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? வாந்தியிலயும் குப்பை வெளியில போகல, வயிற்றாலையிலயும் குப்பை வெளியில போக இப்ப எப்படி வரும் தெரியுமா? அந்த டியூட்டியை அப்படியே தூக்கி நம்மளுடைய நுரையீரலுக்கு தரும், தோல் வழியா வெளியில வரும். அதுக்கு பேர் தான் தோல் நோய். சோ தோல்ல கழிவுகள் ஏறும், வயிற்றின் வழியாக வாயின் வழியில வந்தா அதுக்கு பேரு வாந்தி, வாமிட்டிங். கழிவு வயிற்றுல. அடுத்தது மலக்குடல், சிறுகுடல், அது தாண்டி மலக்குடலுக்கு போய் வெளியில வந்ததுன்னா அந்த இடத்துல கழிவுகள் தேங்கி டயரியான்னு அர்த்தம். அடுத்தது தோல்ல வெளியில அனுப்பும். ஒண்ணு வேர்வை மூலமாவது அனுப்பி தொலைப்போம் அப்படின்னு அடுத்த ப்ராசஸ் ஆரம்பிக்கும். எவ்வளவு வேலை பண்ணுது பாருங்க நம்ம உடம்பு நம்மளை காப்பாத்துறதுக்கு. அதுவும் தெரிஞ்சே நாம பண்ண தப்புக்கு யாரு பரிகாரம் தேடுறா? நம்ம உடம்பு நம்மளை காப்பாத்துறதுக்காக. கல்லீரல் இந்த வேலையை பண்ணுது. குப்பையில எல்லாத்தையும் தூக்கி எங்க போடும்? தோலுக்கு வெளியில. முதல்ல எடுத்த உடனே வெளியில போட்டுறாது, அரிப்பை ஏற்படுத்தும். அலர்ஜி பாத்திருக்கீங்க நிறைய பேரு? மேல அப்படியே தடிப்பு தடிப்பா வரும், சின்ன சின்ன கொப்பளமா வரும், அரிக்கும், சொறிவும், என்னென்ன தெரியாது. அப்படியே தோல் செதில் செதிலா வரும். அதுக்கப்புறம் அப்படியே லைட்டா கருப்பு கலர்ல வரும், மஞ்சள் கலர்ல வரும், ஃபங்கஸ் வெள்ளை கலர்ல வரும். இப்படி ஒவ்வொரு விதமாக கழிவுகளை, குப்பைகளை, எந்த மாதிரி குப்பை உள்ள இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வெளியில வரும். இதுதான் தோல் நோய். உடனே இதுக்கும் போய் நம்ம ஒரு மாத்திரை, எனக்கு டாக்டர் அலர்ஜி ஆன்டி அலர்ஜென்ட் டாக்டர் கொடுத்துருவாரு. நாம என்ன கேக்குறோமோ அதான் கிடைக்கும், அதுதான் கிடைச்சிருக்கு. திருப்பியும் அந்த என்ன பண்ணுவீங்க? மேல பூசுவீங்க, உடனே என்ன பண்ணுவீங்க? மாத்திரையை சாப்பிடுவீங்க, அதோட வேலையை முடிச்சு கட்டிடுவீங்க. அப்ப என்ன பண்ணும் உடம்பே? ஆட்டோமேட்டிக்காவே நுரையீரல் தொற்றாக வரும், அல்லது ஸ்பிளீனோமெகலியா வரும், அல்லது கிட்னி ஃபங்க்ஷன்ல டிஃபிகல்டிஸ் வரும், அல்லது கல்லீரல் பாதிக்கப்படலாம். இப்படி எங்க கழிவுகள் தேங்குதோ அப்படி அதனுடைய பெயரை வைத்து நம்ம நோயை சொல்றோம். சோ நோய்ங்கிறது வெளியில இருந்து வரல, நாம செய்யக்கூடிய தவறான முறை, நாம ஃபாலோ பண்ணக்கூடிய தவறான உணவியல் முறை. உணவியல் முறையில இப்படி வெளியில எண்ணெயில பொரிச்ச பண்டம் எத்தனை தடவை சுட்டு இருப்பாங்கன்னு தெரியாது. அது உண்மையான எண்ணெயே கிடையாது. அது பாரஃபின் வாக்ஸோட பை ப்ராடக்ட், எல்லாருக்கும் தெரியும். செக்கு எண்ணெய் கிடையாது, நாம நினைக்கிற மாதிரி ரீஃபைண்ட் ஆயில் கிடையாது. அது வேஸ்ட். அதுல எசன்ஸ கலந்துதான் விக்கிறாங்க. அததான் கடையில வாங்கி உங்களுக்கு வடை, பஜ்ஜி, போண்டா, முறுக்கெல்லாம் சுட்டு தருவாங்களே தவிர உங்க அம்மாவுக்கோ உங்க அப்பாவுக்கோ இருக்கிற அளவுக்கு, உங்களுக்கு இருக்கிற அளவுக்கு, உங்க மேல அக்கறை இருக்கிற அளவுக்கு செக்கு எண்ணெயில எல்லாம் யாரும் பொரிச்சு தர மாட்டாங்க. அப்ப அதுல பொரிச்ச உணவு, அதுல சோடா மாவு கலந்துருக்கலாம், ரசாயனம் கலந்துருக்கலாம், கலர்ஃபுல்லா இருக்கிறதுக்கு கேசரி மாவு, அளவுக்கு அதிகமான கலர் பவுடர் கலந்துருக்கலாம், நல்ல வாசனை, ரோட்ல போகும்போதே உங்களை சுண்டு எடுக்கிறதுக்காக வாசனை உள்ள ரசாயனங்களை கலந்துருக்கலாம். இவ்வளவும் நடந்திருக்குது. அத போய் வாங்கி சாப்பிட்டு காசு கொடுத்து சூனியம் வச்சுக்கிறது. உடனே வடைய சாப்பிட்ட உடனே செத்து போயிடும்னா சாப்பிடுவோமா? சாப்பிட மாட்டோம். அது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம உடம்புல விஷமாக கலந்து அந்த விஷம் வெளியில அனுப்புறதுக்காக, அந்த கழிவை வெளியில அனுப்புறதுக்காக கல்லீரல் போராடி போராடி ஒரு ஸ்டேஜுக்கு மேல அதுவும் வீக்கா போயிடும். இதுக்கு பேர் தான் ஃபேட்டி லிவர். எண்ணெயில பொரிச்ச பலகாரங்களை, கெட்டு போன எண்ணெயில சாப்பிடக்கூடாத பொருள்களை, சாப்பிடக்கூடாத விஷம் கலந்த பொருட்களை நாம சாப்பிட்டு சாப்பிட்டு வருவதற்கு பெயர் தான் ஃபேட்டி லிவர். அடுத்தது அதுவே அதிகமாகும் பொழுது கேல்பிளாடர் ஸ்டோன், குளித்தியாசிஸ், பித்தப்பையில கல்லு, கல்லீரலோட வீக்கம், ஃபேட்டி லிவர் கிரேட் 1, 2. அடுத்தது கொலஸ்ட்ரால், கெட்ட கொழுப்பு அதிகமா இருக்குது, ஃபேட்டி லிவர். கெட்ட கொழுப்பு அதிகமா, நல்ல கொழுப்பு குறைவா இருக்கு, ரிப்போர்ட் இதெல்லாம் பார்த்திருப்பீங்க. சோ கழிவுகள் எந்த அளவுக்கு உடல்ல தேங்குதுன்னா அப்ப அந்த உடல், அந்த உறுப்புகள் எவ்வளவு போராடி இருக்கும். ஒரு உடல், ஒரு உள்ள இருக்கக்கூடிய ஒரு, அதுவும் வைட்டல் ஆர்கன் சொல்லக்கூடிய
உயிராற்றல் நிறைந்த அந்த உறுப்பு தன்னைத்தானே சரி செய்து கொள்ள முடியாமல் திணறுது அப்படின்னு சொன்னா, எத்தனை வருடங்களாக நீங்க குப்பையை சேர்க்கறீங்க? தப்பான வாழ்வியல் முறை, தப்பான உணவு முறை, எவ்வளவு நாளைக்கு அதுவும் நான் வாழ முடியும்? அது வாழணும்னு அதுக்கு நல்லது வேணுமா இல்லையா? எப்பவுமே கெட்டதே கொடுத்துட்டு இருந்தா அது எப்படி வாழும்? தான் நன்றாக இருந்தால் தானே அந்த உடம்பை காப்பாற்ற முடியும். அந்த உறுப்பே கெட்டு போற அளவுக்கு வீக்கா இருந்தா, நீங்க நல்லதே கொடுக்காம இருந்தா என்ன பண்ணும்? தயவு செய்து இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். சோ முதலாவது நாம செய்ய வேண்டியது நல்ல வாழ்வியல் முறை. நம்மளுடைய அறிவுக்கு எட்டிய வரை நான் தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்து காமிச்சிட்டு போயிருக்கிறாங்களே. நான் கடந்த வகுப்புல சொன்ன மாதிரி ஏரிக்கரைகளை போய் நீங்க உங்களை வந்து காலை கடனை முடிக்கணும்னு நான் சொல்லல. அட்லீஸ்ட் இனிமே வீடு கட்டுறவங்களாவது வீட்டுக்கு வெளியில உங்க பெட்ரூம்குள்ளவே பாத்ரூம் கட்டுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. அட்லீஸ்ட் நடைப்பயிற்சிக்குன்னு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குங்க. யோகாசன உடற்பயிற்சிக்கு நேரத்தை ஒதுக்குங்க. அன்னன்னைக்கு உடம்புல சேரக்கூடிய குப்பைகளை இவுகளை உடல் வெளியேற்ற தயாரா இருக்கு. நீங்க சப்போர்ட் மட்டும் பண்ணுங்க. வேற ஒன்னும் கேட்கல. உடம்பு சப்போர்ட் பண்ணுங்க. 3 மணில இருந்து 5 மணிக்குள்ள எழுந்துக்கோங்க. 5 மணில இருந்து 7 மணிக்குள்ள கழிவு தானா வெளியேறும். 7 மணில இருந்து 9 மணிக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா குளிச்சுக்கினா பசி எடுக்கும். உடம்பு கேட்கும். அடுத்தது உங்க வேலைகளை நீங்க செய்யலாம். உடலுக்கு உழைப்பு கொடுங்க. அளவுக்கு அதிகமான உழைப்பு வேண்டாம். தேவையான அளவுக்கு உடல் உழைப்பு கொடுங்க. முடிந்த வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே எல்லா காரியங்களையும் செய்ய முயற்சி பண்ணுங்க. மினிமம் ஃபாலோ பண்ணுங்க. கழிவுகள் தேங்காது. தேங்கினாலும் உடல் தன்னை சரி செய்து கொள்ளும். கொஞ்சம் நல்ல உணவுகளா சாப்பிடுங்க. கடையில போய் சாப்பிடுறத நிறுத்துங்க. பாக்கெட்ல அடைச்ச உணவுகளை சாப்பிடுவாங்க. இதெல்லாம் கழிவுகள் உடலில் சேருவதற்கு முக்கியமான காரணம். கால்ல செருப்பு போட்டு நடக்கிறீங்க, சரி வெயிலுக்கு பரவாயில்ல, கல்லு முள்ளுக்கு பரவாயில்ல, வீட்டுக்குள்ள இருக்கும்போது வேண்டாம். நடைப்பயிற்சி ஒரு பார்க்ல போகும்போது செருப்பெல்லாம் கழட்டி வச்சு பாருங்களேன். வருடக்கணக்காக ஷூ போட்டு அதுக்காக போட்டுக்கிட்டு வாயில் பேச வரும்போது அதுக்கு பதிலாக அதாவது பார்க்குக்கு போகாதீங்க. அமைதியா நடங்க. அப்ப பேச்செல்லாம் வந்து உட்கார்ந்ததுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேச யார் வேண்டாங்கிறான். நடக்கும் பொழுது பேசாதீங்க. கை வீசி நடக்கணும். கையை மூடி நடக்கணும். உதட்டை மூடி நடக்கணும். மூச்சு காற்று வெறும் காலில் நடந்து பாருங்கள். அப்பயும் நடைப்பயிற்சியினுடைய விளைவு நல்லபடி இருக்கும்னு 10 நாள் நடந்து பாருங்க. அடுத்த வகுப்பு வரும்போது சொல்லுங்க எவ்வளவு நல்ல விஷயங்களை நீங்க அனுப்புங்க. கால் வலி போயிடும், குதிகால் வலி போயிடும், கால் மறு போகுது போகும், ரத்த ஓட்டம் போகும், எரிச்சல் போயிடும், குத்தல் போயிடும், முட்டி வலி காணா போயிடும். அவ்வளவு வேகமா நடக்க வேண்டாம். அந்த வேகத்துல நடங்க. இந்த முறையில் நடங்க. போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா உட்காருங்க. நண்பர்களை எல்லாம் விசாரிங்க, எப்படி இருக்கிறீங்க, உட்கார்ந்து பேச அவகாசமா. அவங்களுக்கும் உங்களுக்கும் நடக்கும் பேசுவதில்லைன்னு தீர்மானம் பண்ணுங்க. செருப்பா இல்லைன்னு கைகளை மூடி நடக்கணும்னு தீர்மானம் பண்ணுங்க. குதிரட்டி இது போல நடக்கிற இடத்தட்டும் அக்கம் பக்கத்துல வடை விற்கட்டும், போண்டா விற்கட்டும், பஜ்ஜி விற்கட்டும், என்னத்தையோ விற்கட்டும், அவங்களுக்கு குழப்ப வித்துட்டு போட்டோம். நீ கடைசியில வந்து உட்கார்ந்துட்டு பக்கத்துல யாரும் அருகம்புல் தாழை சாறு, முடக்காத்தான் சூப்பு, முருங்கைக்கீரை சூப்பு, இப்படி அதை கொஞ்சம் அப்படி முயற்சி பண்ணிப்பா. ஒரு 10 நாட்கள் இப்படி இயற்கையோடு சேர்ந்த நல்ல வாழ்வியல் முறையை கடைபிடித்துத்தான் பாருங்களேன். வருஷக்கண் வாழ்ந்துட்டோம்ல, கொஞ்சம் மாறிதான் பாருங்க. உடம்பு எப்படி இருக்கு, உங்க எப்படி பேர் மட்டும் பாருங்க. எப்படி ஆரோக்கியமா இருக்கீங்கன்னு மட்டும் பாருங்க. மருந்து மாத்திரையை தூக்கி போட்டுடலாம், பயத்தை தூக்கி போட்டுடலாம், அவ்வளவுதான். அப்ப என்ன ஆயிடும்? உங்களுடைய வாழ்நாள் கூடி போகும். இன்றைக்கு ஆரம்பிச்சா ஆயிடல, ஐயோ இத்தனை வருஷம் வேஸ்டா போச்சே, இனிமே நான் என்னத்த போய் வாயடைக்க என்ன பண்ணுவேன் அப்படி சொல்லாதீங்க. நம்மளுடைய முன்னோர்கள் 100 வயதையும் கண்டு ஆரோக்கியமாக வாழ்ந்தார்கள். நாம அதுல கொஞ்சமாவது வாழ்வோம். இருக்கும் வரைக்கும் ஆரோக்கியமாக வாழ்வோம். இன்றைக்குல இருந்து ஆரம்பிச்சாலும் போதும். லேட் ஆயிடல, இன்னைக்குல இருந்து ஆரம்பிச்சாலும் போதும். நம்ம கை கால்ல உழைச்சி, நாம கையால சமைச்சு, நாம சந்தோஷமா சாப்பிட்டு ஆரோக்கியமா இருந்துட்டு போறது எப்படி ஒரு சுகம். நினைச்சா நல்லா இருக்கா இல்லையா? முயற்சி பண்ணும்.
சோ கழிவுகள் எதன் மூலமாக தேங்குவோம்னு சொல்லியாச்சு. சோ ஆரோக்கியத்தினுடைய அடிப்படை அப்படின்னு சொன்னா இயற்கையோடு இந்த வாழ்வியல் முறையை கொஞ்சமாவது நம்ம வாழ கத்துக்கணும். நடைப்பயிற்சி பண்ணுங்கள். நான் எப்பவுமே சாரே விஷயம்தான். என்ன செய்தால் கழிவுகள் உடலில் தேங்குவதிலிருந்து நாம தப்பிச்சுக்கலாம் அல்லது குறைக்கலாம். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காவே என்ன ஆகும், கழிவுகள் நீங்கி தானாவே உடல் தன்னை தானே சரி செய்து ஆரோக்கியமாக நம்ம மாறிடும். இது கேரண்டி. இதைதான் இயற்கை மருத்துவ மையங்கள்ல நாங்க கொடுத்துட்டு இருக்கிறோம், செய்ய வைக்கிறோம். வேற ஒண்ணும் பெரிய மேஜிக் எல்லாம் ஒண்ணும் பண்ண சீக்ரெட்லாம் எதுவுமே இல்லை. இவ்வளவுதான். நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய மண் சவுகளுக்கு மண்ணில் விளையக்கூடிய இயற்கையில் விளைய காய்கறிகள், பழங்கள், தானியங்களை முறையா சமைத்து சாப்பிட வேண்டும். வீட்டுல முறையாக சமைத்து, இனிமே வரக்கூடிய வகுப்புகள்ல அதை என்ன முறையா சமைத்து சாப்பிடுறது, முறையாக சாப்பிடுறதுங்கிறத பத்தி நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ இனிமே கடையில வாங்கி சாப்பிடறத நிறுத்திட்டு வீட்டு சாப்பிடறதுக்கு முதல்ல முயற்சி பண்ணுங்க. இது நம்ம உடலுக்கு மண்ணுன்னு சொல்லக்கூடிய நிலம் சார்ந்த உறுப்புகள் தனித்தானே கழிவுகள் இருந்து வெளியேறி ஆரோக்கிய பயணிப்பதற்கு நீங்க சப்போர்ட் பண்ணதா அர்த்தம். நம்பர் 1, குழந்தைகளை மண்ணுல விளையாடாது, குப்பை அப்படின்னு சொல்லாதீங்க. செருப்பு போட்டு நடக்கிறத குறைச்சிக்கிறதுக்கு நீங்க பழகுங்க. உங்க குழந்தைகளையும் முடிந்த வரைக்கும் வீட்டுல நடக்கிறதுக்கு, மொட்டை மாடியில நடக்கிறதுக்கு, ஒரு பார்க்கு போறீங்க, செருப்பை விளையாட பழக்குங்கள். நீங்களும் நடங்க, குழந்தைகளை பழக்குங்க. மண்ணோடு எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம உறவுகிறோமோ, நீங்க சாப்பிடுவதன் மூலமாக ஒரு வேலை சத்து குறைந்திருந்து காலில செருப்பு இல்லாம கையில மண்ணல் விட்டு விளையாடி காலில் செருப்பு இல்லாம நடந்து இப்படி பழகினா மண் சக்தி காலில் மூலமா நம்ம உடலுக்கு ஆட்டோமேட்டிக்கா போகும். இதற்காகதான் நம்மளுடைய ஆண்களுக்கும் பூமியில இருக்கக்கூடிய மண் சக்தியை வாங்கி கொடுப்பதற்காக வேல்களில் மெட்டி அணிந்தார்கள். எவ்வளவு ஞானிகள். இப்ப மெட்டி போடலன்னா பரவாயில்ல, செருப்பு போட எவ்வளவு முடியும், மண்ணுல நடந்து பழகுங்க, குழந்தைங்களை மண்ணுல விளையாட விடுங்க. ஆட்டோமேட்டிக்கா நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும், சத்துக்கள் தானாக கிடைக்கும். புரியுதா? இது 1வது. இன்னும் வரப்போ வகுப்புல தெளிவா நிறைய விளக்கங்கள். 2வது, நீர். மழை பெய்யா நல்லா ஜாலியா விளையாடணும். முதல்ல ஒரு 15 நிமிஷம் இந்த பூமி ஃபுல்லா சுத்தமாகணும். காற்று, தூசு, குப்பைகள் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் சுத்தமாகட்டும். அதற்கப்புறம் வரக்கூடிய நல்ல சுத்தமான மழையில போய் நீங்களும் விளையாடுங்க, குழந்தைங்களும் விளையாடட்டும். நீர்நிலைகளுக்கு வாரம் ஒரு நாளாவது அழைச்சிட்டு போய் நான் நீந்தி சந்தோஷமா விளையாடட்டும், நீரில் மூழ்கி குளிக்கட்டும். மிகப்பெரிய நகரங்கள்ல எங்கேயுமே சுத்தமான தண்ணீர் கிடையாது. எல்லா பக்கமும் RO வாட்டர், மினரல் வாட்டர், கேன் வாட்டர் அப்படித்தானே நம்ம குடிச்சிட்டு இருக்கோம். இதெல்லாம் சப்ப தண்ணி, சத்தே இல்லாத தண்ணி. இதை குடிச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம்ல. மழை வரும்போது நல்ல சுத்தமான மினரல் பூமியில நம்ம கிடைக்குது. எதுக்கு விடுறீங்க? மழையில நனைங்க, அந்த தண்ணியை ஒரு பக்கமா பிடிச்சு வச்சு அதை காலம் முழுக்க குடிக்கலாம். இருட்டுல காற்று வெளிச்சம் படாத ஒரு அறையில மூடி வச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது சுத்தமாவே இருக்கும். எத்தனை வருடங்கள் ஆனாலும் பூச்சி புழு வராது. அது உலகத்தை சிறந்த நீர், மழை நீர். குடிக்கலாம், வரலாம். ஏரி, குளம், கிணறுகளுக்கு போய் குழந்தைங்களை விளையாட வைக்கலாம், வாய்ப்புகளை ஏற்படுத்து. சோ குடிக்கிறது தண்ணியின் மூலமா உங்களுக்கு சத்து கிடைக்கலனாலும் பரவாயில்ல, இப்படி குளிக்கிறது மூலமாகவாது என்ன பண்ணலாம், விளையாடுவதன் மூலம் என்ன பண்ணலாம், நீர் சக்தியை உங்க உடம்புல தக்க வச்சுக்க முடியும். அடுத்ததாக காற்று. நீங்க இருக்கிற வீடு ரொம்ப இடைஞ்சலா இருக்கு, கொசு வருதுன்னு நீங்க ஜன்னலை மூடி வைக்கலாம். அட்லீஸ்ட் பகல் நேரத்துல, இரவு நேரத்துல ஒரு வீட்டுல நம்ம ஹால் கதவையாவது கொஞ்சம் காற்று வரும்படியாக சூழலை ஏற்படுத்துங்க. அல்லது முடியும் பொழுதெல்லாம் கொஞ்சம் நல்ல நிறைந்த பகுதியில பார்க்லயோ மற்ற பகுதி எல்லா இடங்களையும் பார்க் இருக்கு, மிகப்பெரிய மரங்கள் நிறைந்த பகுதி இருக்கு, கோவில்கள்ல நிறைய மரங்கள் இருக்கு, பழங்காலத்து மரங்கள் எல்லாம் இருக்கு, பல வருடங்கள் வந்த மரங்கள் இருக்கு. சோ மரங்கள், செடி, கொடிகள் நேரத்தை ஒதுக்குங்கள், செலவழியுங்கள். எப்பவும் அடைச்ச வீட்டுக்குள்ளேயே இருக்காதீங்க, காற்றோட்டமான இடங்களுக்கு போங்க, சுத்தமா காற்று இருக்கக்கூடிய பகுதி. உங்களுடைய உடல்ல காற்று அப்படிங்கிறது குறைபாடு இல்லாமல் இருக்கும், நுரையீரல் பாதிப்பே வராது.
20 நிமிஷம் போகும். அவசர நிலையில ஆஸ்பத்திரி நெபுலைசர் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல சுத்தமான காற்றுல வாழ்ந்து பழகுங்க. எனக்கு தூக்கமே வரல, எனக்கு ரொம்ப கோபம் வருது, எனக்கு லிவர் சிரோசிஸ் இருக்கு. உங்களுக்கு தேவை ஆகாய சக்தி. அப்ப என்ன பண்ணணும்? வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்காம எவ்வளவு முடியுமோ எவ்வளவு முடியுமோ வெளியில் உங்களுடைய வேலைகளை நல்ல ஆழ்ந்த உறக்கம் வரும், கோபம் குறையும், எரிச்சு குறையும், கல்லீரல் செல்கள் தீரும். எவ்வளவு முடியுமோ வெளியில ஆகாயத்திற்கு கீழே ஆகாய சக்தி, பரந்த வானம். அப்ப பரந்த மனப்பான்மை வரும். குறுகிய மனப்பான்மை தான் கோபத்துக்கும் எரிச்சலை கொடுக்கும், விரோதத்தை கொடுக்கும். அப்போ பரந்த மனப்பான்மை எங்க வரும்? பரந்த வெளியில. அன்னைக்கெல்லாம் பரந்த மனப்பான்மை இருந்தது. காரணம், எல்லா வேலைகளையும் வெளியில, தூங்குறது கூட. அப்ப நல்ல தூக்கம் கிடைச்சது. இன்னைக்கு அடைச்ச ரூமுக்குள்ள ஆகாயத்தை பாக்குற நேரமே கிடையாது. கார்லயே போறோம் அல்லது பஸ்ல போறோம், ஆபீஸ்ல இருப்போம். நேரம் அந்த டிராவல் டைம் மட்டும் வெளியில. அப்ப கூட நம்முடைய உடலோ முழுக்க ஆகாய சக்தி உள்வாங்குவதே கிடையாது. டக்குன்னு வீட்டுக்குள்ள போயிடுறோம், அல்லது நம்ம ஆபீஸ் ரூம்குள்ள போயிடுறோம், அல்லது ஸ்கூலுக்கு போயிடுறோம். ஆகாயத்தோடு வெளியில வெளிப்பரப்போடு நமக்கு தொடர்பு. அப்போ ஆழ்ந்த உறக்கம், நிம்மதி, கிடைக்கும். சோ வாழ்க்கையில மாத்திக்கோங்க. அதே போலதான் சூரிய வெயில் வந்தா வந்து கொடை பிடிக்குது. ஏதாலும் சரி, வெயில் அடிச்சாலும் சரி, எப்படி உங்களுக்கு வைட்டமின் கிடைக்கும்? வைட்டமின் டி கிடைக்காமல் நீங்க சுண்ணாம்பே அள்ளி சாப்பிட்டாலும் எப்படி உடம்ப தங்கும்? ஒரு இடத்துக்கு நீங்க வண்டி வேணும்ல, அதே மாதிரிதான் சுண்ணாம்பு சத்து நீங்க சாப்பிடுற பொருளே உங்களுடைய கொடுக்கணும். வைட்டமின் டி கிடைக்கும். சூரிய ஒளி உங்க உடலின் மீது பட்டால்தான் வைட்டமின் டி சுரக்க வைக்க முடியும். யாராலையும் மாற்றி வெளியில இருந்து வாங்கி கொடுக்க முடியாது. எத்தனை கொடுத்தாலும் கிடைக்காது. சூரிய ஒளி பட்டா உங்க உடம்புல அதற்கான உறுப்புகள் தனி சரி செய்து கொள்ளும். நம்ம உடம்புல யாரு இன்னைக்கு கார்டியாக் அரெஸ்ட், ஹார்ட் அட்டாக் சொல்றோம் இல்லைங்களா? ரத்த குழாயில அடைப்பு, இந்த ரத்த ஓட்டத்துல பம்பு, ரத்தத்துல புற்றுநோய், ரத்தம் சரியா இல்ல, ஹீமோகுளோபின் இப்படி ரத்தம் சம்பந்தப்பட்ட, இருதயம் சம்பந்தப்பட்ட, ரத்த குழாய்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கு காரணம் நீங்க சூரிய ஒளி படும்படியாக இருப்பதில்லை, தேவையான உடல் உழைப்பை கொடுப்பதில்லை. உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் ஒரே இடத்துல, எனக்கு முடியல 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 அப்படியே போயிட முடியாமலே. அப்போ என்ன ஆகும்? உடல்ல வெப்பம் குறையும், சூடு குறையும். அப்ப குறையும் பொழுது உடலில் உயிர் தங்குவது குறைந்து போகும். எப்படா இந்த உடம்ப விட்டு வெளியில போகான்னு அந்த உயிர் காத்துக்கிட்டே இருக்கும். காரணம் என்ன? அந்த உயிர் வெளியில போனதுக்கு அப்புறமா அந்த உடலை தொட்டு பார்த்துருக்கீங்களா? சில்லுன்னு இருக்கும். அப்படின்னா உடல்ல வெப்பம் இல்ல. சோ நீங்க எப்ப பார்த்தாலும் உட்காந்துட்டே இருந்தீங்கன்னா, தூங்கிட்டே இருந்தீங்கன்னா, சோம்பேறியாவே இருந்தீங்கன்னா, உடலுக்கு வேலையே கொடுத்தாங்கன்னா உடல் கொஞ்சம் கொஞ்சமாக சூடு குறையும் பொழுது இந்த உடலில் தங்க வேண்டிய உயிர் வெளியில போயிடும். புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? அப்போ இதுதான் காரணம். ஆக உடலில் வெப்பம் இருக்கணும், அப்பதான் உயிர் இருக்கும். அப்பதான் நீங்க என்ன பண்ண முடியும்? உயிரோட இருக்க முடியும். நீங்க உயிரோட இருக்கிறதா அர்த்தம். அப்ப அதுக்கு ரொம்ப அவசியம் என்ன? உடலில் வெப்பம் இருக்கணும். உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, யோகா பயிற்சி கட்டாயம் செய்யணும். உயிரோட வாழணும்னாலே உடற்பயிற்சி அவசியம். ஆரோக்கியமாக வாழணும்னாலும் உடற்பயிற்சி அவசியம். வெப்பம் அவசியம். அப்போ உடற்பயிற்சிங்கிறது மஸ்ட் செய்யணும். பழகிக்கோங்க. அடுத்த மிக முக்கியமானது மனசு. கண்டதுக்கெல்லாம் டென்ஷன், கோபம், அழுக, வருத்தம், துக்கம், எல்லாத்துக்கும் கவலை. என்ன ஆக போகுது? நாம நினைக்கிறதால ஏதாவது மாறுவதா? கிடையாது. நல்லது நினைக்கிறோமா நாம? அப்படியே மாறுறதுக்கு அதுவும் கிடையாது. எப்ப பார்த்தாலும் சுகம், எப்ப பார்த்தாலும் துக்கம், எல்லாரையும் குத்தம் சொல்றது, நல்லதையே பாக்குறது இல்ல. ஆமா நடந்துச்சு, ஆமா நான் நல்லா இருந்துட்டு போறேன், இத்தனை வருஷமா இப்படி நெகட்டிவாவே எதிர்மறை வார்த்தைகளை பேசுறது, எதிர் எண்ணங்களை உற்பத்தி பண்றது. அப்ப நடக்கிறது மட்டும் எப்படி நேர்மறையா நடக்கும்? மனசை பத்திரமா பார்த்துக்கணும், பக்குவம் வச்சுக்கணும். உணர்வுகள், உணர்ச்சிகளுக்கு தேவையில்லாம இடம் கொடுக்க. அதற்காக தான் வேதாத்ரி மகரிஷி ஐயா ரொம்ப அற்புதமா ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், கவலை ஒழித்தல், சினம் தவிர்த்தல்னு அற்புதமா அகத்தாய்வு பயிற்சியில இதுக்கு மாற்று இல்லாத அளவுக்கு கொடுத்திருக்கிறாங்க. பயிற்சி பண்ணணும், மக்களோடு கொண்டு போய் இதை சேர்க்கணும். அவருடைய கருத்துக்கள்ல கொண்டு போய் சேர்த்தாலே மனம் செம்மையாகவே இருக்கு. மனம் அது செம்மையானால்
மந்தம் தேவையில்லை. அகத்திய முனிவர் சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 5ஐயும் நீங்க விட்டுட்டா கூட மனதை சரியாக வைத்துக் கொண்டால், எதுக்கெடுத்தா ஒரு சின்ன தலைவலி இருந்தா போதும், ஐயோ மூளையில ஏதாவது கேன்சர் கட்டி இருக்கோ, சின்னதா யூரின் ராத்திரில ஒரு 4 தடவை போயிட்டா எனக்கு டயபெட்டிஸ் வந்துருச்சோ, ஒரு சின்ன ஒரு தலை சுத்தல் வந்துட்டா போதும், ஐயோ எனக்கு மூளையில ஏதோ பிரச்சனை. அப்புறம் மாதவிடாய் ஒரு ஒரு மாசம் தள்ளி போயிடுச்சுன்னா, ஐயோ வேற ஏதாவது பிரச்சனை இருக்குமோ, கர்ப்பப்பையில கட்டி இருக்குமோ, மார்பகத்துல சின்னதா ஒரு வலி வந்திருக்கும், உடனே எனக்கு கேன்சரா இருக்குமோ. எல்லாருக்கும் இப்பெல்லாம் 35 வயசு ஆனவுடனே மெமோகிராம் பண்ணுங்கிறாங்களே, கேன்சர் வந்துருச்சோ. இப்படி சின்ன ஒரு பிரச்சனை பெருசா யோசிக்கிறது, தானும் பயந்து தான் குடும்பத்துல கொண்டு சேர்த்து பயமுறுத்துறது, ஒரு சின்ன விஷயத்த பெருசு பண்ணி பிரச்சனை பண்றது, அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய விஷயத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணாம கோவப்பட்டு எரிச்சல் படுத்தி, இந்த மனம் இருக்கு ரொம்ப மோசம். கோவப்படுறது, வருத்தப்படுறது, எதுக்கெடுத்தாலும் துக்கம், அழுக, எதுக்கெடுத்தாலும் அழுமூஞ்சி, வீட்டை தொட்டா சினிங்கி, இதையெல்லாம் மாற்றிக்கொண்டாலே போதும். மனதை பக்குவமாக என்ன நடந்தாலும் சரி நல்லதுதான் அப்படின்னு நம்பணும். எது நடந்தாலும் இது எனக்கு வாழ்க்கையில ஒரு பாடம்னு எடுத்துக்கிட்டோம்னா, நல்லது கெட்டதுன்னு ஒண்ணுமே கிடையாது. இழப்புங்கிறது இல்ல, எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை. அப்படி நம்ம வாழ பழைக்கணும். மனதை பக்குவமா வச்சிடணும். யார் என்ன சொன்னாலும் ஓகே, அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் அப்படின்னு நாம பக்குவமா இருக்கணும். ரொம்ப துக்கம் கவலை எல்லாம் இல்லாம என்ன நடந்தாலும் நல்லதுதான், எல்லாத்தையும் இறைவன் பார்த்துப்பான், படைச்சவனுக்கு தெரியும், நாம நல்லதுதான் நினைக்கிறோம், அதனால நல்லது நடக்கும். யாருக்கு நல்லது நடக்கும்னு ஒரு வாழ்க்கையில நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ, நல்லதை முதல்ல நினைக்கணும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா நல்லதுதான் நடக்கும். ஒரு மாங்காய் விதை போடுறீங்க, மாங்காய் தானே முளைச்சு வரும், மாமரம் தானே வரும், அதுதானே மாங்காயை கொடுக்கும், அது தேங்காவை கொடுக்குமா? அப்போ நீங்க எந்த மாதிரியான எண்ணங்களை நீங்க உற்பத்தி செய்யறீங்களோ, எந்த நினைப்புல நீங்க இருக்கிறீங்களோ, அதுதான் உங்களுக்கு வார்த்தையிலையும் உங்க வாழ்க்கையிலையும் வெளிப்படும். சோ இன்றைக்கு நாம இருக்கக்கூடிய நிலைக்கு காரணம் நாம் உற்பத்தி செய்யக்கூடிய எண்ணங்கள் தான். நம்ம கிட்ட இருந்து வெளிய அந்த எண்ணங்கள் தான், அதுதான் வார்த்தைகளாக வெளிப்படுது, அதுதான் நம்மளுடைய செயல்ல வாழ்க்கையில பிரதிபலிக்குது. நீங்க நோயோட இருந்தாலும், நல்லா இருந்தாலும், வசதி இல்லாம ஏழ்மையில இருந்தாலும், அல்லது மனநோயில பாதிக்கப்பட்டிருந்தாலும், எந்த நிலையில இருந்தாலும் முதல்ல உங்களை நோக்கி நீங்க சொல்லிக்கோங்க, நான் தான் தவறு, நான் தான் மாறணும். சோ முதல்ல எண்ணங்கள்ல மாற்றத்தை கொண்டு வாங்க. அப்பைகள்ல பக்குவமாக நேர்மறையான வார்த்தைகளை மட்டும் உபயோக, செயலை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம், தானாவே நல்லதுதான் நடக்கும். ஏன்னா எண்ணமும் சொல்லும் நேரா இருக்கும் பொழுது, நேர்மறையா இருக்கும் பொழுது, நல்லதாக இருக்கும் பொழுது, அதிலிருந்து வரக்கூடிய விளைவுகள், காரியங்கள், செயல்கள் அனைத்தும் நல்லதாக மட்டுமே இருக்கும். சோ இதை ஒன்றை சரி செய்துக்கிட்டோம் அப்படின்னா கழிவுகளும் இல்லை, தேக்கமும் இல்லை, நோயும் இல்லை. என்றைக்கும் நம்மளுடைய முன்னோர்களைப் போல நாமும் ஆரோக்கியமாக மட்டுமே வாழ்வோம். சோ நம்மளுடைய ஆரோக்கியம் நம்முடைய கையில் தான். இனி வரக்கூடிய வகுப்புகள்ல இதை பற்றி இன்னும் நிறைய விளக்கங்களோட பார்க்கலாம். சோ உங்களுக்கு இன்னும் ஒவ்வொருத்தருக்கும் தகுந்த ஒரு சூழலுக்கு தகுந்த மாதிரி உங்களை மாற்றிக்கொள்ள அது ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இன்னைக்கு இந்த வகுப்பை இதோட நாம முடிச்சுக்கலாம். அம்மா டவுட் செஷன்ஸ் இருக்குங்களா? இதுல சந்தேகம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமா, உங்களுக்கு நேரம் இருக்குமாமா? கேள்வி யாருன்னா விருப்பப்படுறாங்க, உங்களுக்கு நேரம் இருக்குமா? இல்ல, எனக்கு இப்ப நேரம் போதுமானதா இல்லைங்க. அதனால அடுத்த வகுப்பு நம்ம எடுக்கும் பொழுது விளக்கத்தோட கொடுக்கும்போது சந்தேகத்தையும் கேட்டுக்கலாம். சரிங்களா? அம்மா வாழ்த்து நிறைவு செய்யுங்கம்மா. நிறைவு செய்யறீங்க. இன்றைய சிறப்பு சிந்தனை உரையில் கழிவுகளின் தேக்கமே நோய் என்ற தலைப்புல டாக்டர் அகிலா இயற்கை நல மருத்துவர் மிக சிறப்பாக நம்மளுக்கு நிறைய மருத்துவ குறிப்புகள்லாம் நிறைய கொடுத்தாங்க. கழிவுகளின் தேக்கத்தை பத்தி விரிவா நம்மளுக்கு சொன்னாங்க. அன்பர்கள் அனைவரும் தவநிலைவில் அம்மா அவர்களை வாழ்த்துவோம். டாக்டர் அகிலா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அம்மா அவர்களும் அவர்களின் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயில், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. அன்பர்கள்
அன்பர்கள் அனைவரும் உங்களுக்கு கேள்விகள் இருந்தா குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த வகுப்புல அம்மா இணையும் போது கண்டிப்பா அம்மா வந்து உங்களுக்கு விளக்கம் கொடுப்பாங்க. அம்மா இன்னைக்கு பேசுனதுல இருந்து சின்ன ஒரு குறிப்பு மாதிரி பார்க்கலாங்க. நன்றிங்கம்மா. அம்மா நாங்க குறி இது கொடுத்துட்டு நிறைவு செய்துக்கிறோமா? நீங்க வந்து நீங்க உங்களுக்கு வேலை இருக்குன்னா நீங்க நீங்க வந்து இது பண்ணலாமா? நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அம்மா இன்னைக்கு வந்து சொல்லாம நம்ம காலையில அம்மா இன்னைக்கு சொன்னது நம்ம ஐயாவும் அடிக்கடி நம்மளுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. இயற்கையோட இணைந்த வாழ்வு. ஐயா தேவை அளவில நம்ம நிறுத்திட்டு இயற்கையை ரசிக்க வேண்டும். இயற்கையோட இணைந்த வாழ்வு நம்மளுக்கு அடிக்கடி ஐயா நம்மளுக்கு சொல்லுவாங்க. அம்மாவும் இன்னைக்கு அத சொன்னாங்க. நன்றிங்கம்மா. நம்ம வந்து காலையிலேயே எழுந்து நம்மளுடைய காலை கடன்களை முடிக்கணும், இது பண்ணணும். ஏன்னா காலையிலேயே எழுந்து எல்லாம் செய்யும்போது நிறைய பேருக்கு இப்ப மலச்சிக்கல் எல்லாம் இருக்கிறதுலாம் சரியாகும் அப்படின்ற அந்த இதுவெல்லாம் சொன்னாங்க. நம்ம வாழ்க்கை முறையை உள்ள கொண்டு வரணும். அப்புறம் நம்மளுடைய 7ல இருந்து இந்த காலையில 5 to 7 நம்மளோட எல்லா முடிக்கணும் காலை கடன்களை. அதுக்கப்புறம் 7ல இருந்து 9 நம்ம வந்து மற்ற நம்ம உணவு எடுத்தல் அந்த இதெல்லாம் நமக்கு கரெக்டா அந்த நேரத்துப்படி நம்ம எல்லாமே செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் நம்ம செய்ய மாட்டேங்கிறோம். அப்புறமா இரவு கண்டிப்பா நம்ம உறங்கணும். தூக்கம் மிகவும் முக்கியம். ஏன்னா கல்லீரல் அப்பதான் நம்ம வந்து நச்செல்லாம் வெளியேற்றும்ன்றதை அது குறிப்பிட்டு சொன்னாங்க. அப்புறம் நீரிழிவு இருக்கிறவங்களுக்கு வந்து சொன்னா அவங்க வந்து இந்த வெள்ளத்துல இது சேர்த்த உணவை வந்து ரசித்து ருசித்து இது பண்ணணும். அப்ப மண்ணீரல் அதனால வந்து கணையம் வந்து நல்லா சுரக்கும் அந்த இது சொன்னாங்க அவர்களுக்காக. அம்மா கடைசியில நிறைவு பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒரு 6 இது சொன்னாங்க. நம்ம வாழ்வியல் முறையில மாற்றம் கொண்டு வரணும். நம்ம நடைப்பயிற்சி பண்ணணும். கால்ல செருப்பு இல்லாம கைகளை மூடிட்டு பேசாம நடைப்பயிற்சி நிறைய செய்ய சொன்னாங்க. அதுக்கப்புறம் பழங்கள், தானியங்களை நம்மளோட சாப்பாட்டுல வந்து நம்மளுடைய உணவுல சேர்த்து சொன்னாங்க. வீட்டுல சமைத்தது நம்ம சாப்பிடணும், முறையா சாப்பிடணும். அதை பத்தியும் அடுத்த வகுப்புல அதை எப்படி முறையா சமைச்சு இது பண்ணன்றத சொல்றேன்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் பேக்கெட்ல அடுத்த உணவுகளை தவிர்க்கணும். ஏன்னா அது வந்து எவ்வளவு மோசமானதுன்னு இன்னைக்கு சொன்னாங்க. ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாம் அது தெரியாம வாங்கி கொடுக்குறோம். அது வந்து அந்த உணவு வந்து திரும்ப திரும்ப வாங்கி நம்ம சாப்பிடணும்ன்ற ஒரு உந்துதலை நம்ம மூளைக்கு அந்த இதுவை கொடுக்குற இதுவா அவங்க அந்த ஒரு கெமிக்கலை அதுல சேர்க்கிறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதை கண்டிப்பா எல்லாரும் தவிர்க்கணும். அதை வந்து முக்கியமா குறிப்பிட்டாங்க. நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு சக்தியும் நம்மளுக்கு ஒவ்வொரு உறுப்புக்கு சார்ந்தது. அதனால அதை பத்தி இதுவா சொன்னாங்க. நம்மளுக்கு மண் சக்தி அது வந்து நம்மளுக்கு நம்ம வந்து மண் சக்தி நீரும் வந்து சொன்னாங்க. நீர் சக்தி, மண் சக்தி, காற்று சக்தி, அப்புறம் ஆகாய சக்தி இதுக்கெல்லாம் நம்ம சொன்னாங்க. நம்ம வந்து நம்ம மண் சக்தி வந்து நம்ம வந்து காற்று மூலமா நம்ம வந்து நம்மளுக்கு நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து மன்னிச்சிருங்க, கொஞ்சம் நான் தப்பா சொல்லிட்டேன். நீர் சக்தி வந்து மழை நீர்ல குழந்தைங்களை எல்லாம் விளையாட விடுங்க நிறைய. அதனால நம்மளுக்கு நீர் சக்தி கிடைக்குது அப்படின்னு சொன்னாங்க. நம்ம உணவுல வந்து மண் சக்தி வந்து உணவை நல்ல உணவா எடுக்கும் போது நம்மளுக்கு மண் சக்தி கிடைக்கும். காற்று சக்தின்றது நம்ம வந்து வீட்டுல வந்து நிறைய நம்மளுக்கு கதவு ஜன்னல்லாம் திறந்து வைக்கும் போதுதான் அதுல இருந்து காற்று வரும்போது காற்று சக்தி நிறைய கிடைக்குது அப்படின்னு. ஆகாய சக்தி நம்ம கோயிலும் நம்ம வெளியே அந்த பார்க்குன்ற இந்த இடத்துல நம்ம நிறைய வெளியே போகணும். அதுக்கப்புறம் அந்த இடத்துல நம்ம அப்பதான் நம்மளுக்கு பரந்த மனப்பான்மையும் பரந்த வெளியில் இது கிடைக்கும்ன்றது வந்து அம்மா சொல்லி குறிப்பிட்டாங்க. அப்புறமா நம்ம சூரிய ஒளியை வந்து நம்ம யாருமே வந்து போறதே இல்லை. இந்த சூரிய ஒளியில தான் இந்த விட்டமின் டி வந்து சுரக்கும், இந்த சுண்ணாம்பு சத்து கிடைக்கும். அப்ப அதற்கான உறுப்புகள் தன்னைத்தானே சரி செய்து கொள்ள அது உதவும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த இருதயம், இந்த ரத்தம், இந்த ரத்த குழாயெல்லாம் பாதிப்பு வர காரணம் உடல் உழைப்பு கொடுக்காமல் இருக்கிறது தான் அப்படின்னு சொன்னாங்க. உடம்புல எப்பவுமே ஒரு சூடு இருக்கணும் தேவையான அளவு. அதற்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வந்து உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, யோகான்றது ரொம்ப அவசியம்ன்றத அம்மா நம்ம சொன்னாங்க. கடைசியா நிறைவு பண்ணும்போது ஒண்ணு சொன்னாங்க, மனசை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம மனசுக்குள்ள கோபம், அழுகை, கவலை, துக்கம், இந்த குற்றம் சொல்லுது, எதிர்மறை உணர்வுகள் எல்லாம் இருக்கவே கூடாது. நம்ம மனசை பக்குவமா வைத்துக் கொள்ளணும். எதுனாலும் நம்ம வாழ்க்கையை நம்ம அட்ஜஸ்ட் செய்து கொள்ளணும். எது நடந்தாலும் ஏத்துக்கணும்ன்றத சொன்னா, எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும். எது நடந்தாலும் அதை ஏத்துக்கணும். நல்லதே நடக்கும்ன்றத நம்ம நல்லதை நினைக்கணும்
நல்ல எண்ணங்கள் நம்ம சுவாமிஜியோட தான் கடைசியா சொன்னேன். நம்ம எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள் தான் ரொம்ப முக்கியம். நல்ல எண்ணம், நல்ல சொல், அது நல்ல செயல்கள் தான் நல்லதே நடக்கும். எண்ணங்கள்ல தான் மாற்றம் வரணும் அப்படின்னு. அப்போ எல்லாமே நல்லதா இருக்கும்போது கழிவுகள் நீக்கமும் நிறையப்படும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ஆரோக்கியம் நம் கையில்னு சொல்லி நிறைவு செய்தாங்க. அம்மா சிறப்பா சொன்னாங்க. நன்றி அம்மாவுக்கு. சில வந்து சில முக்கிய அறிவிப்புகளுக்கு பின் உலக நல வாழ்த்துங்க. தினமும் காலை இணைப்பில் காலை தவமும், அதைத் தொடர்ந்து வேதாத்திரிய சிந்தனை தொழுகை ஞானாசிரியர் நன்மணி ஐயாவால் வழங்கப்படுகின்றது. மாலையில் தவமும் தவத்தினை தொடர்ந்து சிந்தனை உரையும் நடைபெறுகின்றது. நாளை செவ்வாய்க்கிழமை மாலை தவத்தினை தொடர்ந்து தூய வேதாந்திரிய காந்த தத்துவம் பகுதி 31 ஞானாசிரியர் ஐயாவால் தொடர் வகுப்பாக கொடுக்கப்படுகின்றது. புதன்கிழமை மாலை தவத்தினை தொடர்ந்து கீதையின் சாரங்கள் என்ற தலைப்புல வந்து பூபதி ஐயா அவர்கள் ஆன்மீக சொற்பொழிவாளர் சிந்தனை உரை கொடுக்க உள்ளார்கள். வியாழக்கிழமை மாலை தவத்தினை தொடர்ந்து இறை உணர்வும் அறநெறியும் என்ற தலைப்புல அருள்நிதி என் சோமசுந்தரம் ஐயா அவர்கள் சிந்தனை உரை கொடுக்க உள்ளார்கள். வெள்ளிக்கிழமை மாலை தவத்தினை தொடர்ந்து பெற்றோர் குழந்தை உறவின் தத்துவத்தை வந்து கேஜி சுவாமி ஐயா அவர்கள் சிந்தனை உரை கொடுக்க உள்ளார்கள். தினமும் காலை இணைப்பில் மனோன்மணிய தவமும், வெள்ளிக்கிழமை காலை கருமைய சாந்தி தவமும், சனிக்கிழமை காலை ஆரோக்கிய தியானமும் நடைபெறுகின்றது. தினமும் இணைப்பில் காலை 4:40க்கும் மாலை 5:40க்கும் வேதாத்திரிய தத்துவ பாடல்கள் இசைக்கப்படுகின்றது. அன்பர்கள் அனைவரும் கேட்டு மகிழ்வுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அனைத்து நிகழ்வுகளையும் அன்பர்கள் கலந்து கொண்டு தங்களது உறவினர்கள், நண்பர்கள் அனைவரையும் கலந்து கொள்ள செய்து அவர்களும் பயன்பெறுமாறு